ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் மை எக்ஸ் ஹஸ்பண்ட். கரெக்டாக தான் சொல்கிறேன்னா ஹஸ்பண்ட். ஓகே, சரி, ஓகே, கண்டுபிடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஹாப்பி சண்டே. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பர்த்டேன்னு அன்றைக்கி யாரோ சொன்னீங்க டியர். அண்ட் ஒரு வேளை பர்த்டே முடிஞ்சிருந்தா பிளேட்டட் ஹாப்பி பர்த்டே, ஒரு வேளை இன்றைக்கி தான் பர்த்டே வந்தால் ஹாப்பி பர்த்டே, ஒரு வேளை நாளைக்கு பர்த்டேவாக இருந்துச்சுன்னா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? எனக்கு டேட்டும் மறந்து போச்சு. நீங்கள் ஏதோ கேட்டிங்க ஸ்டோரி, யார் கேட்டிங்கன்னு மறந்து போச்சு. ஜேகேக்கு கேட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலிங், அதனால நான் போட்டுடுறேன். என்னைக்குன்னு தெரியல. சரி, ஓகே, பட் ஹாப்பி பர்த்டே. எப்போ வந்தாலும் ஹாப்பி பர்த்டே. டாடா. இல்லை, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே வீட்டில் உட்காந்துட்ருப்பீங்க. அப்போது ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கோவமாக வருது. அதை அப்படியே கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறீங்க. ஓடி வந்து சிம் பார்த்தீங்கன்னா மம்மின்னு கூப்பிட்டு வருவான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசில் பையன் இருக்கான். ஓகேவா? சிம் தான் பேர். அவனுக்கு எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா ஜிமினாவோட குட்டி வயசு ஏஐ பிக்கெல்லாம் இருக்குல்ல, ஏஐ பிக்கு, அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உச்சி குடுமி போட்டிருக்கான். ஓகேவா? ஒரே ஒரு உச்சி குடுமி போட்டிருப்பான். ஸோ நீங்கள் அதை போட்டு விட்டுருப்பீங்க. இப்போ அவன் ஓடி வந்து அது மாதிரி தத்தக்கான்னு ஓடி வரான். அம்மா அப்படின்ட்டு வரான். அச்சோ என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்க. என்ன பண்ணுற, அங்கே என்ன தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது குப்பை, மம்மிக்கு வேணாங்கிறத தூக்கி குப்பையில் போடணும்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஓ, எனக்கு இது போட்டுருவியா அப்படின்னு கேட்குறான். ஏய் ஏண்டா, உன்னை நான் வேணான்னு சொல்லுவேனா? நீ எனக்கு ப்ரீசியஸ், நீ எனக்கு டைமண்ட், நீ எனக்கு ஜெம்மு அப்படிங்கிறீங்க. அப்போ அவன் உங்களோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு நீ எனக்கு அப்படின்னு யோசிக்கிறான். உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படிமாண்ணா. என்னடா ஆன்ட்டுருக்குற, சொல்லு. அம்மா உனக்கு என்ன? நீ எனக்கு டைமண்ட் ஜெம்மு, ஆனால் அம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா எனக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தில் அப்படியே முத்தம் கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவன் கூடனா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஆமாம் அம்மா தான் உனக்கு யூனிவர்ஸ், நீ தான் எனக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி தூங்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. தூக்கம் இல்லையே அப்படிமாண்ணா. பரவாயில்ல தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சோஃபாவில் போட்டு தட்டி விட 2 தட்டு தட்டினா தூங்கிடுறான். அதுக்குள்ளே தூக்கம் வரலையாம். எவ்வளோ தூக்கம் இருந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க. நீங்கள் ஃபோனை எடுத்து அப்படியே சாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவளும் வந்துடுறா. எதுக்கு இவ்வளோ அவசரமாக வர சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டே வருவாளா. பையன் தூங்குறான், கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் மேடம் எங்கே போகிறீங்களா அவனை தூங்க வச்சுட்டு, அது என்ன எங்கே விட்டுட்டு? உன் பிள்ளை எந்திரிச்சானா என் முடியை பிச்சு எரிஞ்சிருவான். அப்போ நான் பிசாசு மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். பாரு, மண்டெல்லாம் முன்னாடி சொட்டை ஆயிடுச்சு, எல்லாம் என்ன சொட்டைன்னு கூப்பிடுறாங்க. எல்லா காரணம் உன் பிள்ளை தாண்டி அப்படிம்பாளா. அதனால என்ன, உன்னை யார் முடிய கொண்டே அவன் கையில் கொடுக்க சொன்னது? நீங்கள் வரும்போது நல்லா சடை பின்னி போட்டு வரணும். அப்படி வீச்சு விட்டு வந்தால் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. சரி, ஓகே, அவன் தூங்கிட்டா இருக்கான், கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. லீவ் தாண்டி இன்றைக்கி ஏன் போகிற? உனக்கு இன்றைக்கி தான் வீக் ஆஃப் கொடுத்தாங்க, மனசு வந்து இன்றைக்கி போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. முக்கியமான வேலை, போன்ட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளோட பைக்கை வாங்கிட்டு ஸ்கூட்டியில் வந்திருப்பா. ஸோ ஸ்கூட்டியை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. நேராக ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட பாஸ் இருப்பார். அவரை மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன்ல சார், என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒயன் நீ இங்கே நல்லா தானே ஒர்க் பண்ணுற, உன்னை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மூலையில் விட்டுட்டு நாங்கள் இங்கே திரும்ப உன்ன மாதிரி ஒரு ஆள் நாங்கள் எங்கே தேடுறது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் என்னோடய சுச்சுவேஷன்னால தான் இந்த மாதிரி கேட்குறேன் சார். இவ்வளோ வருஷம் இங்கே தானே இருந்தேன், 2 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தேன். இதுக்கு மேலே என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாது, அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்பீங்களா. சரி, ஓகே, ஆனால் நீ கேட்குற இடம் அவ்வளோ தூரத்தில் இருக்குது, தனியாக அங்கே போயிட்டு பையனை வச்சு இருந்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துப்பேன் சார், என்னால் இங்கே தான் இருக்க முடியாது, யாரும் வராத ஒரு இடத்துலனா நிம்மதியாக வாழ்வேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் கையோடு வாங்கிட்டு போயிடுறீங்க. ஸோ சாரா பார்த்தீங்கன்னா பையன் தூங்கிட்டு இருப்பானா, வீட்டை சுற்றி பார்க்குறா. எல்லா திங்ஸும் காணாமல் போன மாதிரி இருக்குது. என்னடா இது, ஒரு பொருளை கூட காண, எல்லாம் எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ரூம் ஓப்பன் பண்ணால் அங்கே எல்லாமே பாக்ஸாக இருக்குது. என்னெல்லாம் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்துடுவீங்க. ஏய் என்னது, எல்லா திங்ஸ் எல்லாம் ஏன் டப்பால் போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறா. அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா. சரி, ஓகே, இந்தா நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொல்லுவீங்களா. கையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சுருக்கிறீங்க. அதை வாங்கி பார்க்குறா. பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரு. படித்து பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இது, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை, கையோட ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்க. அது என்னடி,
ஹிமாச்சல் பிரதேசம் அடியே, நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறோம், நீ எங்கடி அங்கே போகிறேங்கிற, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யாருமே இல்லை அப்படிம்பீங்களா. யாருமே இல்லாததுக்கு இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. யாருமே இல்லைன்னு தான் போகிறேன், யாரும் எனக்கு வேணாம். அப்புறம் சாரி, உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ திட்டுவ, ஃபீல் பண்ணுவ, போயிட்டு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே பார்த்துட்டேன். பரவாயில்ல, நீ இப்போ கிளம்பு, எனக்கு வேலை இருக்குது, நான் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு கிளம்புறியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக்கு. எதுக்கடி இத்தனை ஷாக் ஆகுற? எனக்கு இங்கே ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை, நான் போகிறேன். அப்புறம் சாரி, அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்க. அவளுக்கு அழுகையாக வருது. இங்கே பாரு, இவ்வளோ தானே என்கிட்ட சொல்கிறதுக்குன்னு கேட்குறா. நிறையா இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ நான் கிளம்பணும், இந்த திங்ஸ் எல்லாம் உன்னோட வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறீங்க. ஏன் வீட்டுக்கா? ஏதோ ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என் வீட்டுக்கு திங்ஸ் வருங்கிற அப்படின்ட்டு அவள் புரியாமல் கேட்க. ஏன்டி இத்தனையும் தூக்கிட்டு நான் அங்கேருந்து போக முடியுமா? கண்டிப்பாக இதெல்லாம் இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதான் இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் வேணா ஏதாவது வாங்கிக்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு திங்ஸ் தேவையில்லை, ரொம்ப தேவைப்பட்டது மட்டும் சின்ன வருது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளும் வந்துட்டு கிளம்புறா. போக மனசில் இருந்தால் போகிறா, நீங்கள் தான் போன்னு விரட்டுறீங்க. அவள் போனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே உட்காந்துக்கிறீங்க. சிம் பார்த்தீங்கன்னா ஒரு கையை மட்டும் அப்படியே வாயில் வச்சு சப்பிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். அழகாக இருக்குது, உச்சி குடுமி வேற போட்டிருக்கு, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு அப்படியே மேலே அந்த தலை இருக்குள்ள தலையை தடவி கொடுத்துட்ருக்குறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கடையில் போய்ட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அவன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும். இப்போது சிம்சிம்க்கு பார்த்தீங்கன்னா 3 வயசா, அப்படியே குழந்தை தானே அவன். அப்படியே அவனை தூக்கி அப்படியே தோல் மேலே போட்டுக்கிட்டு அப்படியே நெஞ்சோட குழந்தைங்க தூங்கல அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்குது. அவன் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே நீங்கள் அவனை தூக்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போயிருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் அங்கே ஹிமாச்சல் பிரதேசம் ரீச் பண்ணியிருப்பீங்க. அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடு வந்துட்டு கம்பெனி மூலமாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவனை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டே இருக்கிறான். உங்கள் நல்ல நேரமோ என்னமோ அவன் தூங்கிறது எந்திரிக்கவே இல்லை. நல்ல வேலை இவன் மட்டும் எந்திரிச்சிருந்தானா இந்நேரம் நம்மளை உண்டலன்னு பண்ணியிருப்பான். ஏதோ நல்ல நேரத்துக்கு தூங்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தொட்டு பார்க்குறீங்க. தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு முழிக்கிறான். அம்மா அப்படிங்கிறான். அச்சோ, குழந்தைய எவ்வளோ நேரம் தூங்குச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, குழந்தைக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சா அதை தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வாயில் கை வச்சு சமைக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதை கை பிடிங்கி விடுறீங்க. அவன் திரும்ப வாயில் கொண்டே வச்சுக்கிட்டே இருக்க. இப்படி வைக்கக்கூடாது, இதெல்லாம் பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்ல, நீ பிடுங்கக்கூடாது கையை, அது பேட் ஹேபிட் அப்படிங்கிறான். ஏய் இல்லைடா, நீ இதெல்லாம் உனக்கு யார்டா சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு கேட்க, உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அது மாதிரி தான் எனக்கு தானாக வரும் அப்படிம்பானா. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும். சின்ன குழந்தையும் எப்படி இதெல்லாம் பேசுகிறான், எப்படி இவனுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒவ்வொரு பேசுகிற சிங்கிள் வேர்டு கூட ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப குளிர்து அப்படிங்கிறான். ஆமாம்ல, அம்மா அவன்கிட்ட சொல்லாமே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிம்பீங்களா. எங்கே வந்திருக்கான்? சாரா அத்தை வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறான். சாரா அத்தை வீட்டுக்கு இல்லை, இதுவும் நம்ம வீடு தான் அப்படிம்பீங்களா. வாங்கியிருக்கிறோமா அப்படின்னு கேட்குறான். வாங்கணும்னு ஆசை தான் மம்மிக்கும், காசு இல்லையே, ஆனால் இனிமேல் வாங்கிடலாம். இன்னும் 2 வருஷத்தில் நம்ம ஒரு புது வீடு வாங்கிடலாம், ஓகேவா? அப்புறம் சிம் இஷ்டத்துக்கு கிறுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நீ எங்கே வேணால் எழுதலாம், கிறுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதெல்லாம் வாடகை வீடு, அவங்க திட்டுவாங்க. ஸோ அதனால் நீ எங்கே கிறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சிம் சமத்து உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப சமத்து. சரி வெளியே வா, கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. குள்ளோது அப்படிமாண்ணா, அச்சோ மறந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு ஸ்வெட்டரெல்லாம் போட்டு நல்லா குள்ளாலாம் போட்டு கைக்கு காலுக்குன்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு விட்டு நல்லா முயல் குட்டியாட்ட அவனை பண்ணி வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ வெளியே கூட்டிகிட்டு போகும்போது மம்மி எடுத்துக்கோங்கிறான். நீங்களும் அப்படியே அவனை தூக்கிட்டு உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இங்கே இவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்ல அடிச்சுக்குள்ள அந்த மாதிரி அவனுக்கு அடிச்சுக்குது. அச்சோ குழந்தைக்கு ரொம்ப குளிருதா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, ரொம்ப குளிருது, என்னை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கம்மா அப்படிம்பானா. நீங்களும் அவன் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்க, இப்போ வெது நிற்குது அப்படிங்கிறான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அப்படியே பேசிட்டு அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. அதாவது கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் கடை இருக்குது அந்த மாதிரி. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு உனக்கு என்ன வேணுமோ அதுதான் எனக்கும் வேணும் அப்படிங்கிறான். என்ன நீ
எப்போ பார்த்தாலும் என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு வேணுங்கிறதே சொல்கிற. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீயா எதுவுமே வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, மம்மிக்கு பிடிக்கிறது பேபிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவானா. உங்களுக்கு புரியுது, அவன் ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கான். ஸோ சரி, மம்மிக்கு இன்றைக்கி எதுவுமே பிடிக்கல, பேபிக்கு என்ன பிடிக்கும், இந்த கடையில் போயிட்டு நீ தான் வாங்கணும், மம்மிக்கு என்ன பிடிக்கும்னு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விட்டாருங்க. அவனும் இதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நூடுல்ஸ் தான் தூக்கிட்டு வரான். அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நிஜமாக இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு பிடிக்கும்ல அப்படிமாண்ணா. சரி ஓகே, அப்புறம் வேறு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனும் அவ்வளோதான் போதுவா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துடுறான். ரொம்ப கஞ்சித்தனம் பண்ணுறான். நீங்களும் டேய் இவ்வளோ கஞ்சித்தனம் வானாண்டா, 10 ரூபா நூடுல்ஸ் என்னடா உனக்கு இருக்குது, இன்னொன்று வாங்கிட்டு வந்தால் தான் என்னவான்னு சொல்லி திட்டிகிட்டே அவனை தூக்கிட்டு வந்துட்டுருப்பீங்க. வீட்டுக்கு வந்து 2 பேர் சமைச்சு சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறீங்க, போயிட்டு ஜாயின் பண்ணிப்பீங்க. ஸோ சிம்மை பார்த்தீங்கன்னா டே கேரில் விட்டுருப்பீங்க. டே கேர்னால் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற இடம் தானே. ஓகே, இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற இடம் இருக்கும்ல, அங்கே விட்டுருப்பீங்க. அப்போது வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு டே கேர் மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற இடம் கரெக்டாக பேர் சொல்கிறேன்னா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற இடம் இருக்கும். அங்கே கொண்டு போயிட்டு விட்டுட்டு திரும்ப நீங்கள் வரும்போது கூப்பிட்டு வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 இயர் அங்கே வேலை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு சேலரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 மாதிரி கொடுத்துருப்பாங்க. அம்மாடி பரவாயில்ல, நம்ம சீக்கிரம் வீடு வாங்கிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க. ஓகே, வீடு வாங்கலான்னு பார்த்தாலுமே இப்போதைக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் தான். அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சேர்த்தணும். 4 வயசில் ஸ்கூலில் வேறு சேர்த்தணுமா. இப்போ வேறு 4 வயசு ஆகிடுச்சு. இப்போ வீடு வாங்கினா ஸ்கூல் சேர்த்த முடியாதே, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், ஒரு 2 மாதம் வேலைக்கு போனோமா சரியாக போய்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு வழக்கம் போல் வேலைக்கு போகலான்னு போனால் அந்த கம்பெனி வந்துட்டு எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறீங்க. அதாவது 1 வருஷம் ஆச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து. என்னதான் 1 வருஷம் ஆயிருந்தாலுமே உங்களுக்கு இது யாருமே தெரியாத ஊர் தானே. கூட வேலை செய்கிற ஒரு கொஞ்சம் பேர்த்த தெரியும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள சுத்தமாக தெரியாது. இப்போது இந்த மாதிரி ஒரு நிலமையில உங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிற வேலையும் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப ஊருக்கும் போக முடியாது. இந்த கம்பெனியே இழுத்து மூடிடுறாங்க, ஏதோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. யாருக்கும் கடைசி மாதம் சம்பளம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய இடத்துல வேலை தேடி பார்க்குறீங்க, எங்கேயுமே வேலை கிடைக்கல. நாள் போக போக இப்படியே ஒரு 6 மாதம் ஆயிருக்கும். சேவிங் இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா அதை வச்சு கொஞ்சம் தாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய செலவு இருக்குது, அவனை படிக்கிறதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனை நாளைக்கு இதை வச்சு சாப்பிட முடியும். ஒரு வேலை வேணுமேன்னு சொல்லி நீங்கள் நிறைய பக்கம் வேலை தேடி அலையிறீங்க. சொல்லப்போனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கூட வேலை தேடிட்டீங்க, அங்கே கூட கிடைக்கல. அப்போது சிம் பார்த்தீங்கன்னா மம்மி என்னை ஸ்கூல் அனுப்புகிறேன்னு சொன்னால் நான் அப்போ ஸ்கூல் போயிட்டுனா நீ தனியாக இருப்பியா, நான் வேணா இன்னொரு வருஷம் இங்கேயே இருக்கட்டா அப்படின்னு கேட்குறான். இல்லை உன்னை நான் ஸ்கூல் கண்டிப்பாக சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு ஸ்கூல் போகிறதா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்திருப்பானா. அதனால் நம்ம ஸ்கூல் சேர்த்துறத தள்ளி போட வேணான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ப்ரீ கேஜிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 60,000 கட்டணும். அதாவது நிறையா பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சும்மா டியூஷன் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, வேன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு நல்லா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 லட்சம் இதுக்கே ஒரு வருஷம் கூட ஆகலை, 6 மாதத்துக்கே காலி ஆயிடுது. இப்போ அவன் 1 வருஷம் ப்ரீ கேஜி முடிக்கும்போது உங்கள் கையில் வெறும் ஒரு 2 லட்சம் தான் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது எல்லா பணமும் காலி ஆயிடுச்சு, வேலையும் கிடைக்கல, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்ப 1 மாதம் லீவ் முடிஞ்சுன்னா அவனை கொண்டே ஸ்கூலில் சேர்த்தணும். என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. என்னது இங்கே எந்த நோட்டீஸ் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஃப்ரம் ஜேகே அப்படின்னு வருது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல, சாரா கூட அட்ரஸ் கொடுக்கல, எப்படி இவனுக்கு இந்த அட்ரஸ் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வழக்கம் போல் என்னோடய பிள்ளைய வந்துட்டு என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கொடு, அதாவது நான் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு வெறியாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அத்தான் அனுப்பியிருப்பான். எப்படி தான் அவன் கண்டுபிடிக்கிறானே தெரியல. இவன் கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் நானும் ஊரை விட்டு ஊர் இங்கே வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். திரும்ப இங்கேயும் வந்து கண்டுபிடிச்சா நான் போகிறதுக்கு நீ இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிம் இருக்கான்ல, மம்மியாக அழுகுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படி கண்ணால் தொடச்சி விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவனை யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லை. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் இவனை கொடுக்க மாட்டேன், இவன் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்க. அவனும் நான் பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அழுகலுக்கையாக வருது. இப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் தூங்கியிருப்பான். அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்டுக்கிறீங்க.
இப்போது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குமா, என்னது மழை வேறு வருது போலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் துணி எடுக்க போகிறீங்க. துணி காய போட்டிருப்பீங்களா? ஸோ துணி எடுக்க போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் இப்படி எடுக்கிறீங்க, வாசலுக்கு முன்னாடி காய போட்டிருக்குது. அதை எடுக்கும்போது டக்குன்னு அதுக்கு அந்த பக்கம் ஜேகே நின்றுட்டுருக்காரு, மழையில் நனைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டு நீங்களும் மழையில் நனைஞ்சிட்டே தான் நிற்கிறீங்க. உள்ளேயும் போகலை, அவரை வான்னு கூப்பிடல. ஒரு மாதிரி கோவம் அப்படியே அவரை பார்த்துட்டு நின்றுருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு உள்ளே வருவார். எதுக்கு வந்திருக்க, இங்கே எதுக்கு வந்த, இங்கே எதுக்கு வந்த, எதுக்கு எங்களோட நிம்மதிக்கு எடுக்கலான்னு வந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ளே விட்டுட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன்னால் என் பிள்ளைய சேர்ந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது உன் பிள்ளையா, இங்கே பாரு, நம்ம ஒன்றும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலல்ல, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன புதுசாக உறவு கொண்டாடுற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மேரேஜ், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல அப்படிங்கிறாரு. கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணிட்டோம், கான்ட்ராக்ட் முடிஞ்சு நானும் வந்துட்டேன், இதுக்கு மேலே உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, என் பிள்ளைக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல, அது எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும், அவன் எனக்கும் தாண்டி பிள்ளை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கான்ட்ராக்டில் எழுதலையே, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து பிரிஞ்சிருவோம் அப்படி தானே நீ கான்ட்ராக்ட் சொன்ன. எனக்கும் அப்போதைக்கு ஓகே சரின்னு தோணுச்சு, நானும் போட்டுட்டேன். ஸோ குழந்தையெல்லாம் உங்ககிட்ட என்னால் தர முடியாது, அவனை கண்ணில் கூட காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னா செம கோபம். பிள்ளையெல்லாம் கொடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. அந்த அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை செம்மையாக பெஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு பிள்ளைய கொடுக்க வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் நான் நினைஞ்சா நினச்சிட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு, நீ எப்படி நினைஞ்சா என்ன, எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அப்போ கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிடுறீங்க அப்படியே படுத்துட்டு. ஆனால் இந்த சின்சிம் இருக்கான்ல, பகல் ஃபுல்லாக தூங்கினா நைட்டில் என்ன வேலை, நைட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல். அப்படியே வந்துட்டு கதவை திறக்கிறான். கதவை திறக்கும்போது அங்கே ஜேகே அப்படியே மழையில் நினச்சிட்டு வாசல்லையே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் சிம்சிமை வந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே குட்டி பையன் கதவை திறப்பானா, குட்டியாக இருக்கிறான். இவர் வந்துட்டு மேலே தானே பார்த்துருப்பாரு. என்ன கதவை மட்டும் திறக்குது, ஒருத்தரையும் காலுன்னு சொல்லி பார்த்தா இவன் அப்படியே கால் கடையில் வந்து நின்றுட்டுருக்குறான். என்ன இதுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா பையன். அவருக்கு நான் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அவனுக்கு 3 வயசு முடிஞ்சு 4 வயசே வந்துருச்சு, அதாவது 4 வயசே முடிய போகுது. இத்தனை நாள் கழிச்சு அவர் இப்போ தான் பார்க்குறாரு, கையிலே தொடுறாரு. அப்படியே அவனை தூக்கிக்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அம்மாவுக்கு எதுவுமே சொல்லலையா என்னை பற்றின்னு கேட்குறாரு. இல்லையே, நீங்கள் சொல்லுங்கள். அம்மா சொல்லனா என்ன, நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறான். அவன் பேசுறது, அவனுக்கு உச்சி குடுமி வேற இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அவனை தூக்குண்டுமே அப்படியே கன்னத்தில் நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐயோ கன்னத்தை அழுக்கு பண்ணாதீங்க, அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா தவிர வேறு யாருக்கும் கன்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அப்படிமாண்ணா. அப்பாவுக்கு கொடுக்கலாண்டா அப்படின்னு சொல்ல, இருங்க என்ன அப்பாண்ணா அப்படின்னு கேட்குறான். அப்பானா என்னன்னு கூட வாடகை சொல்லி கொடுக்காம வளர்த்துனேன் என் பிள்ளையன்னு சொல்லிட்டு அவருக்கு வெறி ஆகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இவன் போயிட்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கண்ணை தேய்ச்சி பார்த்தா பையனை காணோம். ஐயோ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு எந்திச்சு ஓடி வந்து பார்த்தா வெளியே இவர் வந்துட்டு அவனை தூக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. மழை வேற வந்துட்டுருக்குது. ஏன் அறிவு இருக்கா, பிள்ளை இப்படி மழையில் நனைய வச்சுட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என் குழந்தை கூட்டுறான்னு சொல்லி பிடுங்கிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜேகேவை உள்ளேயே விடலை, அவரும் வந்துட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் நீங்கள் உள்ளே விடாமல் பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு வையன், சத்தியமாக எதனாவது கொலை கூட பண்ணிடுவேன். நான்லாம் யோசிக்கவே மாட்டேன், நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன். எப்படி தான் என்னை கண்டுபிடிச்சி வரேன்னே எனக்கு தெரியல. இதுக்கு மேலே ஓடி எனக்கு இந்த இடத்துல இடமே இல்லை, இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் வந்து தொலைஞ்சிடுறடா, ஏன்டா இப்போ என் உயிரை வாங்குன்னு சொல்லிட்டு கதவை சத்திட்டு போயிடுறீங்க. கொஞ்சம் கூட கருணையெல்லாம் கிடையாது. அப்போ அவரும் கல் நெஞ்சக்காரி எப்படி இப்படி இருக்கா, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. என் குழந்தைக்கு அப்பானா கூட என்னன்னு தெரியல, அந்த வார்த்தை கூட அர்த்தம் சொல்லி கொடுக்காம வளர்த்துருப்பாங்க எவ்வளவு. சை, என்ன பிள்ளைவ, இவளை எப்படி தான் இப்படி வளர்த்துனாங்களோன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இப்படியே தான் 2-3 நாள் ஆகுது. மனுஷன் வெளியவே இருப்பார். நீங்கன்னா வாய் கூட பேசுறதில்ல, பையனையும் சேர்த்து வெளியே விடுறதில்ல, கதவை திறப்பனா அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு நீ உள்ளே அடைஞ்சு கிடப்பேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் கதவே திறக்கல. சரி, எதிர்பார்த்தது தான், இது இப்படி இல்லைன்னா தான் அதிசயம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதவே திறக்கலனாலும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி வழியாக எகிரி குதித்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. நீங்கள் சிம்சிம்க்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் டக்குனு இவர் வரதை பார்த்துட்டு, ஏய் அறிவில்லை பொறுக்கியா நீ, எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ சிம்சிம் பார்த்தீங்கன்னா, மம்மி அப்பானா என்ன, இவர் அப்பான்னு சொல்கிறாரு. அப்போது அப்பானா வரலாம் தானே, நம்ம கூட தானே இருக்கணும், புக்கில் போட்டிருந்துச்சே அம்மா அப்பா குழந்த, அப்போ நீ அம்மா, அவர் அப்பா நான் குழந்த, அப்போ அவர் இங்கே தானே இருக்கணும் அப்படிங்கிறான்.
உங்களுக்கு கோவம் வருது. டேய், ஒரே நாள் தான் 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசியிருப்பியா? அப்படியே கெட்டு குட்டிச்சவராயிட்டா. ஏண்டா ஏன்னா என் பிள்ளை இப்படி கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கத்த. அடியே, நான் எங்கடி உன் பிள்ளைய கெடுத்தா அப்படிங்கிறாரு. ஆமாம், உன்கிட்ட 5 நிமிஷம் பேசியிருப்பானா பாரு எப்படி பேசிட்டு இருக்கிறான், கெட்டு குட்டிச்சவராயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா, அவன் எங்கடி கெட்டு போனான், அவன் தெளிவாக தான் பேசுகிறான், அவன் கரெக்டாக தான் பேசுகிறான், நீ தான் கெட்டு குட்டிச்சவராயிருக்க. உன் மரமண்டைக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல, எதுவுமே புரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, அதை விட்டு தொலையா அப்படிங்கிறாரு. எப்படி விட்டு தொலைகிறது, நான் தான் விட்டு தொலைஞ்சிட்டனே ஒன்னா அப்படிங்கிறீங்க. நான் என்னை விட்டு தொலைன்னு சொல்லுடி, நீ பிடிச்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் அதை விட்டு தொலை அப்படிங்கிற அப்படிம்பாரா. முடியாது அப்படிம்பீங்க. சரி ஓகே, உங்களோட ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு தெம்பு என் உடம்புல இல்லை, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. என்ன திரும்ப பையன் வேண்டுன்னு சொல்லிட்டு கஸ்டடி கேட்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல், இதை பிரித்து பார் அப்படிம்பாரா. அது வந்துட்டு சோஃபா மேலே உட்காந்து கால் மேலே கால் வேறு துறைக்கி, என்ன தெனா வெட்டிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பிரித்து பார்க்குறீங்க. அதில் பார்த்தா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு கான்ட்ராக்டு அப்படியே முறைக்கிறீங்க. என்ன கான்ட்ராக்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்க, கான்ட்ராக்ட் தான், இது உனக்கு இப்போ தேவைப்படும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாரா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஒரு தடவை ஏமாறலாம், ஒவ்வொரு தடவை ஏமாறுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீ தடவைலாம் ஏமாறவும் இல்லை, இப்போவும் ஏமாற மாட்டேன், உனக்கு கொஞ்சம் கோவம் தான், ஆனால் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ வேணும்னாலும் வேண்டானாலுமே இப்போ உனக்கு வேறு வழி இல்லை வயன் அப்படிம்பாரா. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எதுவும் பண்ணலை, நான் உன்னோட சுச்சுவேஷனை சொல்கிறேன். வேலை இல்லை, பையனை ஸ்கூல் சேர்த்தணும், அவன் படிக்கணும், சோறு திங்கணும், குழந்தைக்கு சோறு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸு வேன் ஃபீஸுன்னு எல்லாம் கட்டணும், வேலை வேணும் இதுக்கெல்லாம். அம்மனிக்கு வேலை இருக்கா? கையில் என்ன வெறும் இப்போ ஒரு 60,000 50,000 இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. 2 லட்சம் இருக்குது அப்படிம்பீங்க. ஓகே, 2 லட்சம்னா 1.5 லட்சம் அவன் ஸ்கூலுக்கே போயிடும், மிச்சம் 50,000 வச்சு என்ன பண்ணுவேன், அவனுக்கு ஒழுங்காக சாப்பாடாவது நல்லா வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் இன்னமும் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் பிச்சை எடுத்து கூட என் பிள்ளைய படிக்க வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதெல்லாம் வாயில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாரு வயன், உனக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, என் பையனை என்கிட்ட மொத்தமாக கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். இல்லையா, நீ கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள் அப்படியாவது என் கண்ணில் காட்டு, இப்படி என் கைக்கு கூட வெட்டாத அளவுக்கு பிடுங்கி வைக்காத, என்னால் முடியலை அப்படிங்கிறாரு. முடியாதுடா, அவன் முதல்ல என் குழந்தை, உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, கிளம்பு அப்படிம்பீங்க. சரிடி, ஒன்று உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று என் குழந்தைய மொத்தமாக என்கிட்ட கொடுத்துரு, இல்லையா நம்ம 2 பேரும் திரும்ப ஒரு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்படிங்கிறாரு. முறைக்கிறீங்க. சரி ஓகே, 3 வருஷம் அப்படிம்பாரு. திரும்ப முறைக்கா. ஓகேடி, 2 வருஷம், உனக்கு 2 வருஷம் டைம் கொடுக்குறேன், இந்த 2 வருஷத்தில் உன்னை புள்ளன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வீடு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், படிக்கிற செலவு உன்னோட செலவுன்னு, இந்த 2 வருஷத்துக்குள்ளே நீ ஒரு நல்ல வேலை பார்த்துக்கோ, ஓகேவா? வேணா உனக்கு நானே கூட ஹெல்ப் பண்ணுற வேலை செய்கிறதுக்கு, ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாரு. உன் உதவி எனக்கு தேவையில்லை அப்படிம்பீங்களா? ஆனால் பையனுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரே மண்டை குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு வேலை கிடச்சிருந்தா இவன்கிட்டயெல்லாம் இந்த மாதிரி அழுக வேண்டிய நிலமை வந்திருக்காதுல்லன்னு சொல்லிட்டு மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜேகேவும், நீ இதுக்கான ஒரு முடிவை சொல்ல வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நானும் போக போகிறதில்ல, நீ எந்த ஊருக்கு போனாலும், நாடு விட்டு நாடு போனாலும் சரி, ஊர் விட்டு ஊர் போனாலும் சரி, செத்தே போனாலும் சரி, அங்கேயும் பக்கத்தில் குழி தோண்டி நானும் வந்து படுத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கோவம், செத்தா கூட என்ன நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்னு கேட்க. முடியாது, உன்னை தனியாலாம் விட முடியாது, நீ எங்கே இருக்கிறியோ நானும் அங்கே தான் இருப்பேன். ஸோ உனக்கு 2 நாள் டைம் தருவேன். ஒன்று பையனை மொத்தமாக என்கிட்ட கொடுத்துரு, இல்லையா நீ பையன் கூட இருக்கலாம், நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்க. இதை அப்படிங்கிறீங்க. இல்லை, உன் கூடனா ஒரு ஃபேமிலியாக 2 வருஷத்துக்கு நம்ம இருப்போம், நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டு 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் 2 வருஷத்துக்கு உன்னை பையனை மொத்தமாக பார்த்துக்கிறேன், ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கணும், அதுதான் அந்த கான்ட்ராக்டில் இருக்குது, புரிஞ்சுக்கோ. அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளே நீயும் ஒரு வேலை தேடிக்கிட்டு பணம்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நீ பையனை கூட்டிகிட்டு போகிறதும் போகாததும் உன்னோட விருப்பம் அப்படிங்கிறாரு. நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. 2 நாள் டைம் எடுத்துக்கோ அப்படிம்பாரா. நீங்களும் 2 நாளாக மண்டை போட்டு பிச்சுக்கிறீங்க. ஆனால் சிம் பார்த்தீங்கன்னா ஜெகேவா முறைச்சிக்கிட்டே தெரியறான். எதுக்குடா என்னை முறைக்கிற அப்படின்னு அவர் கேட்டா, நீ எனக்கு பிடிக்கல உன்னை, என் அம்மாவை நீ டார்ச்சர் பண்ணுற, உன்னை பார்த்தாலே என் அம்மா கோவப்படுறாங்க, என்ன பண்ண என்னோடய அம்மாவை அப்படின்னு கேட்குறான்.
நான் என்னடா பண்ண, நான் ஒன்றுமே பண்ணலடா அவளை அப்படிம்பாரா. நீ ஏதோ பண்ணியிருக்கா, உண்மை சொல்லு. என் அம்மா ஏன் உன்னை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. என் அம்மா எவ்வளோ ஸ்வீட் பர்சன் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா, ஆமாடா ஆமாம், உன் அம்மா ஊருக்கெல்லாம் ஸ்வீட் பர்சன், உங்கள் அப்பனுக்கு மட்டும் பிட்டர் பர்சன் அப்படின்னு சொல்ல. பிட்டர் பர்சன்னா அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, கொட்ட கொட்ட பல்லு குட்டி குட்டியாக ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அப்படியே ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு மிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்க. தவக்கட்டின்னு நீங்கள் வந்து அவனை தூக்கிக்கிறீங்க, அதானே? பொறுக்காதே போடுறாம பிடிச்சவ, ஏதோ இவன் மட்டுமே பெற்றுக்கிட்ட மாதிரி, எனக்கும் தானே அவன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் அப்படியே பார்த்துட்ருக்க. அவனை கொண்டு போய் டேபிள் மேலே ஏறி உட்கார வச்சு மிளகா எடுத்து சுற்றிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜேகேவும், இப்போ இங்கே யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு சுற்றி போட்டிருக்க, அவன் வெளியே கூட போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க. வெளியே போனால் யாருக்கண்ணும் படாது, ஆனால் வீட்டுக்குள்ளே நரி இருக்குல்ல, நரிக்கண்ணு, அந்த நரிக்கண்ணில் பட்டால் என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடும். திங்கிற மாதிரி பார்க்குற, குழந்தைங்களே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு நான் கடுப்பாகுது. என்னடி பேசிகிட்டு இருக்கா? நானும் பார்க்குறேன், அவன் ஏன் புள்ள, நான் பார்த்தா கூட வாடி கண்ணுப்படும், யாராவது பெத்த பிள்ளை கண்ணு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வைப்பாங்களே, உன்ன மாதிரி ஆளுங்க தாராளமாக வைப்பாங்க. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, குழந்தை திங்கிற மாதிரி பார்க்குற, அது குழந்த. இப்படி பார்த்தீங்கன்னா அது கண்ணு பட்டு காய்ச்சல் வந்துடாது. எப்பா சாமி எவில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகா பொடு நல்லா ஒரு மாதிரி எரியுது. பார்த்தியா, நான் சொன்னேன்ல எத்தனை கண்ணு வச்சுருக்க அப்படின்னு சொல்ல. இவருக்கு எப்படி உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொண்டு வந்து முன்னாடி ஆட்டிகிட்ருக்க. எனக்கு விருப்பம் இல்லை, என் பிள்ளை நானே பார்த்துக்கிறேன், நீ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, எங்கே வேணா போ, என்னோடய பிள்ளையோட கஸ்டடி எனக்கு தான் கிடைக்கும், எனக்கு அது நல்லா தெரியும். நீ என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் அதுக்கு நான் செஞ்சு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு நக்கலா. என்ன இவன் நக்கலா பார்க்குறான்னு சொல்லி பார்த்தா ஃபோன் வருது. அட்டன் பண்ணா, இந்த மாதிரி பையனோட ஃபீஸ் வந்துட்டு இந்த வருஷம் எச்சு பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் இந்த ஸ்கூல்லே கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை டிசிக்கு இது வேணுமான்னு கேட்குறாங்க. என்னங்க இப்போ டிசி வேணுமான்னு கேட்குறீங்க? ஃபீஸ் அதிகப்படுத்தினா நான் கட்டிடுறேன், ஆனால் இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, என்னோடய பிள்ளை அங்கே தான் படிக்கணும், நான் கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்ல. ஓகே மேம், நீங்கள் முன்னாடியே வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும், நாளைக்கு காலையில் ஒரு 9 o'clock ஷார்ப்பாக வந்துடுங்க. அப்புறம் ஒரு 10 o'clock வரைக்கும் தான் அட்மிஷன் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் கொஞ்சம் பெரிய ஃபேமஸான ஸ்கூலுங்கனால நிறைய பேர் அட்மிஷனுக்கு வராங்க, எங்களால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, ஸோ முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொல்ல. என்ன விதமான ஸ்கூல்டா இது? குழந்தைங்க படிச்சுட்டு இருக்குது, அடுத்த வருஷம் அடுத்த கிளாஸ் போகும், இவங்க என்னடானா அதுக்கு கூட முன்னாடியே பணம் கட்டணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மண்டை பிச்சுக்குது. ஆல்ரெடி 1.5 லட்சம் கட்டுவீங்க, இப்போ என்னடானா 2.5 கேட்குறாங்க. ஐயோ இவன் இப்போ தான் இப்படி படிக்கிறான், நான்லாம் காலேஜ் முடிக்கிறதுக்கு கூட இத்தனை பணம் கட்டலையேன்னு சொல்லிட்டு தலைவலியே வந்துருச்சு. அப்படியே ஃபோனை பார்த்து புலம்பிகிட்ருக்க. ஜேகே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பேப்பரை கொண்டு வந்து, இந்தா கடைசி வாய்ப்பு, சைன் பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் முறைச்சிட்டு, மரியாதையை எடுத்துகிட்டு போயிடு, செத்தாலும் சாவேன், இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், போடா நீ எந்த கோர்ட்டு கேஸுக்கு போறிய போடா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துக்கிட்டு வாசல் வரைக்கும் போயிடுவார். அப்போ நீங்கள் திரும்ப அப்படி சின்ன திரும்பி பார்க்க, மம்மி நாளைக்கு அப்போ ஸ்கூல் போகிறோமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு நான் அழுகையாக வருது. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து, என்ன மறுபடியும் கேட்குறேன், கடைசி சான்ஸு, கையெழுத்து போடுறியா இல்லை என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. வேறு வழியே இல்லாமல் திரும்ப அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறீங்க. அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போடும்போது உங்களுக்கு அந்த பாஸ்ட் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது, அந்த ஃப்ளாஷ்பேக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா மட்டும்தான். ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் காலேஜ் தான் போயிட்டு இருந்திருப்பீங்க, அவரும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்துருப்பார். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா உங்களோட சீனியர், காலேஜ் முடிச்சு போயிருந்திருப்பார், நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் கரெக்டாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பணம் எங்காவது வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனிக்கு பார்ட் டைமாக வேலைக்கு போகலான்னு போயிருப்பீங்க. பட் பணம் நிறையா தேவைப்படும்னு சொல்லிட்டு காலேஜை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாகவே வேலைக்கு போவீங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் புதுசாக மேனேஜராக வந்திருப்பார். அப்போது சீனியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சீனியர் நீங்கள் நான் படித்த காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஒயன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் ஆரம்பிச்சிருக்கும். காலேஜ் படிக்கிறப்ப கூட பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு உங்களுக்கு தெரியும் சீனியர், அக்காங்களாம் சொல்லியிருக்காங்க உங்களை, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்ப. இது நீ இப்போது காலேஜ் தானே போயிருக்கணும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நான்
வேலைக்கு தான் வரேன். ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பணம் தேவைப்பட்டுச்சு. படிப்பு எப்போ வேணால் படிச்சுக்கலாம், ஆனால் அப்பாவை அப்படி விட முடியாதுல்ல. அதான் சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஒரு 2-3 மந்த் அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் ஜெகே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு, வயன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு அப்படியே ஹார்ட் படப்படன்னு அடிச்சிருக்கும். ஒரு வேளை சீனியர் நம்மளை லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தூக்கி போட்டு, இந்தா உனக்கு ஓகேனா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்லி படித்து பார்க்குறீங்க. படித்து பார்த்தா எப்பவும் எல்லோரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான், அப்பாவோட ஆப்ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உன்னோட படிப்பு செலவையும் நான் பார்த்துக்கிறேன், ஸோ ஒரு 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. நீங்களும் வந்துட்டு எதுக்காக இது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் எதுக்குலாம் என்ன கேள்வி கேட்காத, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்பாரா. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் உன்னோட பர்சனலில் தலையிட மாட்டேன், நீ என்னோடய பர்சனல் தலையிடக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகேனா கையெழுத்து போடு அப்படின்பாரா. நீங்களும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்பாவோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கையெழுத்தும் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு காலேஜெல்லாம் படிச்சிருந்துருப்பீங்க. 1 வருஷம் தான், 1 வருஷம் முடியுது. நீங்கள் காலேஜை முடிக்கவும் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முன்னாடி பண்ணியிருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியலாமல் ஆப்ரேஷன் பண்ணாலும் உடம்பு தாங்கணும்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருந்திருப்பார். ஸோ தனியாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகியிருந்திருக்கும். பட் ஜேகேவோட வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே சுற்றுறது இப்படியே தான் இருந்திருக்கும். நீங்கள் சோகமாக இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்திருப்பார். உங்களுக்கு உங்களே அறியாமல் ஒரு மாதிரி அவர் மேலே ஒரு லவ் வந்திருக்கும். நீங்கள் லிட்ரலி அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவரும் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ரொம்பவே கேராக நடந்திருப்பார். ரொம்பவே ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிறது, ரொமான்ஸ் பண்ணிக்கிறது அழகாக போயிட்டு இருந்திருக்கும். அப்போ திடீர்னு ஒரு நாள் கொண்டு வந்து அந்த பேப்பரை கொடுத்து, வயன் கிளம்பு அப்படிங்கிறாரு. எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அட என்ன மறந்துட்டியா, இன்றைக்கி நமக்கு கல்யாண நாள் அப்படிங்கிறாரு. அட ஆனிவர்சரி, நான் மறந்தே போயிட்டேங்க, எங்கே இப்போ கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்க, கோயிலுக்கா, ஏய் கான்ட்ராக்ட் முடிஞ்சுடி, இந்தா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா திடீர்னு நல்லபடியாக பழகிட்டு இருந்துட்டு திடீர்னு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போனால் மனுஷனுக்கு எப்படி இருக்கும். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இல்லை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இதை நான் கேட்டு தான் ஆகணும், நிஜமாகவே நான் கிளம்பணுமா, நீங்கள் ஏதாவது ப்ராங்க் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் நான் ப்ராங்க் பண்ணல, கான்ட்ராக்டில் அப்படி தானே இருக்குது, ஸோ 2 வருஷம் கல்யாணம் பண்ணி இதுக்கலாம், அதுக்கப்புறமா பிரிஞ்சுக்கலான்னு தானே போட்டிருக்கு, இது என்ன திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு கேட்பாரா. சரி ஓகே, ஆனால் எதுக்காக இந்த 2 வருஷம், எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னால் நஷ்டம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை பணம்லாம் நஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னோடய லவருக்காக தான் அப்படிங்கிறாரு. எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார்ல, லவ்வருங்கிறானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்க்க, சொல்ல வேணான்னு நினச்சேன், சரி ஓகே நீ கேட்டதுனால சொல்லிடுறேன். எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பொண்ணு மேலே லவ்வு, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணோம். ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவளும் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தாள். அவளாலே ஒரு 2 வருஷத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. என்னோடய ஃபேமிலியை என்னால் மேனேஜ் பண்ண முடியாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஸோ 2 வருஷம் இவங்க அமைதியாக இருந்தாங்க. 2 வருஷம் நான் அவளை வந்துட்டு கொஞ்சம் வெளியூர் அனுப்பி கொஞ்சம் படிக்க வச்சு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது அவள் திரும்ப வந்துட்டா. அதனால் நீ அவள்தான், நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சு தப்பாக எடுத்துக்காத, நீ கிளம்பு, நான் என்னோடய லவர் கூட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் போய் என்னோடய பேரண்ட்ஸ் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்றுக்கவே முடியல. 2 வருஷம், மேபி அவர் 1 வருஷம் அமைதியாக இருந்திருப்பாரா, ஓகே, அது மாதிரி இன்னொரு வருஷம் இருந்தால் பரவாயில்ல. உங்களோட அப்பா இருந்து போனதுக்கப்புறமா ரொம்ப கேர் காட்டுறது, குட்டி குட்டியாக டீஸ் பண்ணுறது, விளையாடுறது, ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வந்திருக்காது. உங்களுக்கு இது ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை, எதுக்காக இவனுக்கு ஒரு லவர் இருக்குதுன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி இருந்தான் அப்படின்னே தான் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அது எதுவுமே புரியலைனாலுமே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆசைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. என்ன பண்ண முடியும், நீங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் கூட இல்லை கன்சீவாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பேபியை அபார்ட் பண்ண விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அதை பெற்று வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் அதை வந்துட்டு பான் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. சாரா தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் கூடயே இருந்திருப்பா.
அந்த டெலிவரி டைம்லன்னு சொல்லிட்டு எல்லா டைமும் அவள் தான் உங்கள் கூடவே இருந்திருப்பா. இப்போ அப்படியாவது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்குது. நீங்கள் அப்படியே அவரை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா, ஏய் நான் எல்லாத்துக்கும் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்ல உன் விளக்கம் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே 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 வானானா விடு, ஆனால் நீ இப்போ சைன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவன் என்னோட பையன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் ஓகே எனக்கு வேறு வழியே இல்லை, அதனால நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவருக்கு செம்ம ஹாப்பி. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு லவராக இருந்திருக்கும் போது எதுக்காக நீ என்கிட்ட அப்படி பழகுன? அதுக்கும் உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லையா? என்னையும் ஏமாற்றி அவளையும் ஏமாத்துறேன்னு கூடவா உனக்கு தோணலை அப்படின்னு நீங்கள் கேட்க, ஐயோ நான் ஒயன் எனக்கு மன்னிச்சுக்கோ, அது ஒரு மாதிரி தெரியாமல் அப்படி இப்படிங்கிறாரு. சரி உன்னோட கேவலமான புத்தி எனக்கு தெரியுது, ஆனால் திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட வரேன் பார்த்தியா, என்னை செருப்பால் அடித்தா கூட எனக்கு புத்தி வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் தான் வரேன், உன் மேலே இருக்கிற பாசத்தில் லெவலெல்லாம் வரல, அதெல்லாம் இன்ச்சளவு கூட இல்லை அப்படிங்கிறீங்க. தெரியுது அப்படிம்பாரா. சரி இப்போ உன்னோட லவர் எங்கே போனா, எதுக்காக புள்ள வேணும் நீங்கள் வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ பேசாத, என்கிட்ட எந்த கேள்வியும் நீ கேட்காத, தயவு செஞ்சு எந்த கேள்வியும் கேட்காத அப்படிங்கிறாரு. ஓகே கேட்கல, ஆனால் 2 வருஷம்தான், இந்த 2 வருஷம் முடிஞ்சதுமே நீ என்னோட பிள்ளையை விட்டுட்டு என்னையை விட்டுட்டு மொத்தமாக போயிடணும், புரியுதா? எனக்கு அந்த மாதிரி இந்த இது ரைட் பண்ணி கொண்டு வா, டைப் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறீங்க. அதாவது அந்த கான்ட்ராக்ட்லேயே 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தையும் உங்களையும் தொல்லையே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி, காசு பணம் எதுவுமே வேணாம், ஆனால் எங்கள் 2 பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது, எங்கே போனாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ அவரும் போயிட்டு நிச்சயமாக அதை எழுதணுமா அதில் அப்படின்னு கேட்குறாரு. அதை எழுதுனீன்னா சைன் பண்ணித்தரேன் அப்படிம்பீங்களா? ஓகே பண்ணித்தரேன், எழுதித்தரேன் அப்படின்ட்டு போயிட்டு திரும்ப மாற்றி எழுதிட்டு வராரு. ஸோ இப்போ 2 பேரில் சைன் பண்ணிக்கிறீங்க. திரும்ப 2 பேர் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் படி நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அப்படியே வேரி ஆகுது. அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு, என்ன வாழ்க்கை ஹேர் மாதிரி இருக்குது, கர்மம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கரமாக கெட்ட வார்த்தை வருது. உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. அப்போது சிம் பார்த்தீங்கன்னா ஓடி உங்க அப்படியே மடியில் ஏறி உட்காந்துட்டு, மம்மி விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். விளையாடவா? என் வாழ்க்கையில் யாரோ விளையாடுறாங்க, சரி வா நானே விளையாடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பேசுனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த டே பாஸ் ஆகுது. அப்போது சிம்சிமை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்களும் அப்படியே படுத்துக்கிட்டு அவனை தட்டி விட்டு தூங்க வச்சுட்ருக்க. ஜேகே நார்மலாக அப்படியே கேஷுவலாக அப்படியே கட்டில் மேலே ஏறி படுக்கிறாரு. உங்களுக்கு வருது பாருங்க கோவம், எந்திரிச்சு போய் உட்காந்துட்டு முறைக்கிறீங்க. அவர் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு என்ன முறைக்கிற அப்படிம்பாரா. இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் கான்ட்ராக்டடி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே ரூமில் இப்படி தானே தூங்குவாங்க குழந்தைங்க கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் மரியாதையே எஞ்சி போயிடு, உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத அப்படின்னு நீங்கள் கோபமாக பேச, போக முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு, உங்கள் மூஞ்சி முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அப்படியே சிம் கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சுட்டு நல்லா அப்படியே காலை எத்தி ஒரு உத கொடுக்க, அவர் பார்த்திங்கன்னா உருண்டுட்டு போயிட்டு செவுத்தில் முட்டி கீழே விழுந்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா கீழே கிடக்குறாரு. என்னடி பண்ண அப்படின்னு கேட்க, உதச்சேன், இன்னொருக்கா வந்தேன்னு வையன் விதிப்பேன், எங்கே வேணால் விதிப்பேன், பாவமெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்க. ஏய் ஐயோ இல்லை ஏதோ கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அவருக்கு முடியல, இடுப்பெல்லாம் சுளுக்கியிருக்கும், அப்படியே நடக்க முடியாமல் ஒரு மாதிரி தடக்கி நடக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் படுத்து அந்த பக்கம் வெளியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு உங்களை திரும்பி பார்க்க, புறம்போக்கு அப்படின்னு திட்டுறீங்க. அவரும் தேவைதான் எனக்கு இதெல்லாம், கொஞ்சமாக நாட்டமாக ஆடணும், நம்ம ஆடினதுக்கு இதெல்லாம் தேவைதான், ஆனால் இது ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படி ஒரு புருஷன் கூட பார்க்காம உதைக்கிறா, என்னதான் இவள் அப்பா இவளுக்கு பழக்கி வச்சிருக்கானோன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவை திட்டிகிட்டு இருக்காரு. அது வேறு உங்கள் காதில் கேட்க, என் அப்பனை பற்றி பேசுனா செருப்பு பிஞ்சிருன்னு சொல்லி கத்துறீங்க. ஏம்மா தாயே, நான் உன்னை பேசலை, உன் அப்பனையும் பேசலை, என் அப்பங்காரனை பேசினேன், என்ன லட்சத்தில் என்னை வளர்த்து வச்சுருக்கான், அதனால தான் இப்படி நான் வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. உங்களே அறியாமல் உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். நீங்கள் அப்படியே சிரிச்சிட, ஏய் என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் சிரிக்கலையே, இவன் பேசினா உடனே சிரிச்சிருவாங்க, இழுத்துட்டு பின்னாடி வருவாங்களாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை வெட்டி ஒரு உதக்க, அது க்ளோஸ் ஆகிடுது. இவரும் ஷப்பா என்ன கோவம், சரி ஓகே
அவள் கையெழுத்து போடுறதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா 2 பேர் தூங்கிட்டு இருப்பீங்க, நீங்களும் சிம்சிமும். அவன் அப்படியே உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறான், நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்க. அப்போது ஒரு 4 மணி இருக்கும். ஜேகே பார்த்தீங்கன்னா வந்து உங்களை எழுப்பிட்டு இருக்காரு. என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏண்டி கட்டின புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுற, உன்னை விட நான் சீனியர் டி அப்படிம்பாரா. ஆ என்ன சொன்ன, அதுக்கு என்னென்னு கூப்பிடணுண்ணே, இங்கே பாரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எனக்கு வேறு வழி இல்லாமல் நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்க, இல்லைன்னா மட்டும் நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி இப்போ ஏன் அதை பேசுகிற, எந்திரி கிளம்பு அப்படிங்கிறாரு. எங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அது ஸ்கூலுக்கு போகணும்ல, காலையில் நேரமாக போனால் தான் சீட்டு கிடைக்கும், இல்லைனா அவ்வளோ பெரிய ஸ்கூல்லலாம் பையனுக்கு சீட் கிடைக்கிறது கஷ்டம், எந்திரிச்சு கிளம்பு அப்படிங்கிறாரு. ஐயோயோ ஸ்கூலான்னு சொல்லிட்டு தடப்படன்னு எந்திரிச்சு நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு 2 பேத்துக்கு சண்டை. நான் தானே போகிறேன், என் பிள்ளைய நான் கூப்பிட்டு போகிறேன், உனக்கு என்ன, நீ எதுக்கு வர, நீ ஏன் ரெடி ஆகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, பணம் யார் உங்கள் அப்பா நான் கட்டுறது, நான் தானே கட்டுறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, ஆனால் நான் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படிவீங்களா. ஆனால் நான் அதுக்கு மேலே லேட் பண்ணுவேனே ரெடி ஆகிறதுக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு முறைக்க போத்தாயே போ குளிச்சுட்டு வா அப்படின்னு விட்டுருவார். நீங்களும் போயிட்டு குளிக்கிறீங்க. என்னவோ தெரியல, ஒரு மாதிரி சிரிப்பாக வருது அவர் பண்ணுறதெல்லாம். ஆனாலும் ஒரு மாதிரி கோவம் போக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக அந்த இதை தாண்டி வருவீங்கள்ல, கதவுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. கதவை திறந்தது பயந்துருப்பீங்க, இங்கே நின்றுருந்தியா அப்படின்னு கேட்க, ஏண்டி எந்திரிச்சது நீ குளிக்கிறேன்னு போயிட்டா, அவனுக்கு பாத்ரூம் போவானாமா, உனக்கு தெரியாதா, எனக்கு எந்திரிச்சது வாஷ்ரூம் போகணுன்னு அப்படிங்கிறாரு. கண்ட கருமத்தையெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல, கண்ட நாய்ங்கள்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சியை பார்த்து சொல்ல, என்ன கொழுப்புகளுக்கு என் மூஞ்சிக்கு முன்னாடி என்ன நாயுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சி பே அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் வந்துடுறீங்க ரெடி ஆகிறதுக்கு. அவரும் வச்சுக்கிறண்டி ஒன்று இருடி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாரு. ஸோ செம ஃபன்னாக இருக்குது. வீட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் குளித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிட்ட நின்று ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க, தலையெல்லாம் சீவிட்டு இருக்கிறீங்க ட்ரையர் போட்டு. அப்போது சின்சிம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அவனை லாஸ்ட்டாக எழுப்பி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. அப்படி நீங்கள் தலையெல்லாம் ட்ரையர் போட்டுட்ருக்கா, அவர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு எங்க என் தலை கொஞ்சம் போட்டு விடு அப்படிங்கிறாரு. ஏய் என்னை பார்த்தா என்ன உனக்கு வேலை கருமை தெரிதா, உனக்கு வேணா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டுக்கு கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. கொடுடா, நான் தானே அதை வச்சுட்டு இருந்தேன், நான் முதல்ல என் ஹேரை ட்ரை பண்ணோம், உனக்கு என்ன மண்டையில் முடியாக இருக்குது, 4 முடி வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஆடிட்டு இருக்கிற கூடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏய் என்ன இவளுக்கு அப்படியே 60 அடி இருக்குது கூந்தல், ஆளை மண்டை பாரு குட்ரி அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு 2 பேர் சண்டை போடுதில்ல. சிம் பார்த்தீங்கன்னா எஞ்சிக்கிறான். எந்திரிச்சு உட்காந்துட்டு மம்மி அப்படிங்கிறான். அச்சோ குழந்தை எஞ்சிட்டியா, வாடான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெக்கேவை கட்டி கையில் அந்த ட்ரையரை கொடுத்துட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய், இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகணும் நேரமாக, குழந்தை குளிச்சுக்குமாமா நேரமாக அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஐயோ குளிருது அப்படிங்கிறான். ஆனாலும் டர்ட்டி பாயாக சில பேர் மாதிரி இருக்கக்கூடாது, குட்டு பாயாக இருக்கணும், வா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போகிறீங்க. அது ஜேகேவை பார்த்து தான் பேசுகிறீங்க. யாரை பார்த்துட்டு டர்ட்டி பாய்னா, நல்லா குளிக்காத நாளே இல்லை தெரியுமா, தினமும் குளிச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. உடம்பு சுத்தமாக வச்சு என்ன பிரயோஜனம், மனசு அழுக்காக இருக்குதுல்ல, அதை சொன்னேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு நான் பதிலே பேச முடியல. ஸோ நீங்கள் பேசுகிறத கேட்டு பாய் என்னது பாயா இல்லை பாம்பு நாக்கா இல்லை தேள் கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் எல்லாம் கலந்தது தான், இதை விட மோசமாக கூட வரும், இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிறீங்க. 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குதுடி அப்படிம்பாரா. ஓகே கூல் வைன்ட்டு நீங்கள் அவனை குளிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. அவனை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குளிக்கும் போதும் கூட விளையாடிட்டு இருப்பாள், அந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து இறச்சிட்ருக்கா. நீங்கள் சிரிப்பு தான், 2 பேரும் ஜாலியாக சிரித்து விளையாடிட்டு இருக்கா. இங்கே ஒரு மனுஷனுக்கு பொறாமல் தாங்க முடியல. எனக்கும் குழந்தை தானே, எனக்கும் பிள்ளை தானே, என்ன என் கையில் கூட கொடுக்க மாட்டேங்கிறா, அவனுக்கு பணம் நான் கட்டணும், எல்லாம் நான் பண்ணணும், ஆனால் தொடக்கூடாதா, இது எந்த ஒரு நியாயம். இப்போ கான்ட்ராக்ட் படி அவன் எனக்கு சொந்தமாக புள்ள, இவன் எனக்கு ஒய்ஃபு, நான் வந்துட்டு அவனை தூக்கலாம் தொடலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வராராம். உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக சோப் எடுத்து அந்த இடத்துல அப்படி தள்ளி விட்டுருவீங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன குழந்தை விளையாடுது போல், எங்கள் அப்பா கிட்ட வான்னு சொல்லிக்கிட்டு ஜேகே அவனை தூக்கிறதுக்காக அப்படியே கை தூக்கிட்டு வர, அப்போ பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்கன்னா அந்த சோப் மேலே வச்சுருப்பாரு, வழுக்கி விட்டு குப்புரடிச்சு விழுந்துடுறாரு. உங்களுக்கு நான் செம்ம சிரிப்பு. அப்போது சிம் தான் வந்துட்டு டேடி அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் ஷாக்காக அவனை பார்க்குறீங்க. ஜேகேவும் ஷாக்காக அவனை திரும்பி பார்க்க, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க, அப்பா அப்படிங்கிறான்.
ஜெக்கிக்குனா அழுகையாக வந்துடுது. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு நான் எத்தனை தடவைனா மூக்கு உடைப்பேன்டா மகனேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த மூக்கில் ரத்தம் பொல பொலன்னு வந்துக்கிட்டு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி அப்படியே காட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து குழந்தை மூஞ்சியெல்லாம் ரத்தம். நீங்கள் என்ன கருவம் பிடிச்சவனே தள்ளி போடா, எல்லாம் ஏதாவது குழந்தைக்கு செப்டிக்காக இருப்போது, கருவம் பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை குளிப்பாடிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இப்போ தான் நல்லா நோட் பண்ணா ரத்தம் என்ன ஆனால் இருக்குது ரத்தம் தெரியல. என்னடி சோப்பு குழந்தைக்கு சிகப்பு கலரில் போட்டிருக்க அப்படிங்க. மூதேவி அது ரத்தம் அப்படிம்பீங்களா? ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுங்கிறாரு. சைத்தானே அது உன் மூக்குலேருந்து வருதுடா அப்படிம்பீங்களா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா மூக்குலேருந்து பல போல ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஐயோ அம்மானு கற்றுன்னு கத்திக்கிட்டு அவர் போயிட்டு காட்டன் எடுத்து வச்சு அப்படியே மல்லாக்க படுத்துட்டு அநியாயமாக என் மூக்கை உடச்சிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஆனாலும் அவர் மேலே இருக்கிற கோவம் இன்ச்சால கூட போக மாட்டேங்குது. ஏன்னா அப்படி பண்ணால் அவனுக்கு தான் கோவம் வராது. யாராவது இப்போ நம்மளாக இருந்தால் கொன்னே போட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாத்துனது அவன் தப்பாக இருந்தாலும் ஏமாந்தது ஏன் தப்பு தானே. நான் தானே நம்பி இருக்கக்கூடாது. அது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிஞ்சும் நான் தானே அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்கிற தப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் தனியாக வந்திருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக சிம்சிமையும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அழகாக பவுட்ரு போட்டெல்லாம் வச்சு விட்டு உச்சி குடுமி தான் போட்டு விட்டுருக்குறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரெட்டை குடுமி கேட்குறான். டேய் இது தாண்டா உனக்கு அழகாக இருக்குது ரெட்டை குடுமி விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் பிள்ளை எதை கேட்குறானோ அதை போட்டு விடுடி அப்படின்பாரா. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் அம்மாவுக்கு பிடிச்சதானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறான். அப்போ அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கலன்னா அது உனக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவானா. அப்படின்னு நீங்கள் ஜேகே அப்படி பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறீங்க. ஏண்டி பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைக்கிறியோ அப்படின்னு கேட்குறாரு. எதை வேணா விதைப்பேன், ஏன் புள்ளாவன் உன் பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 வருஷத்துக்கு அவன் எனக்கும் புள்ள தான். அந்த கான்ட்ராக்ட் முடிய வரைக்கும் நீயா நினச்சாலும் அவனை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, கொடு அவனு சொல்லிட்டு தூக்கிக்கிறாரு. இப்போ 3 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறீங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 இருக்கும், 6 மணி இருக்கும். இந்நேரத்துலேயே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அந்த மிஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எல்லோரும் 4 மணிலேருந்து கூட காத்துட்ருப்பாங்க, மரியாதையாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. கார் ஏது இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க ஆமாம் வாங்கினேன், பின்ன இந்த குளிரில் பைக்கில் போய் சாவ சொல்கிறியா, ஏறு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களும் போய் பின்னாடி ஏறதுக்கு போக ஹலோ நான் ஒன்றும் உங்களுக்கு 2 பேத்துக்கு டிரைவர் கிடையாது, முன்னாடி வந்து ஏறுங்க அப்படிங்கிறாரு. ஹலோ நாங்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு ஒன்றும் உங்கள் சொந்த பொண்டாட்டி கிடையாது சரியா, நாங்கள் லைக் பேசஞ்சர் மாதிரி தான் ஒரு 2 வருஷம், அதனால நீங்கள் ஓவராக கற்பனை பண்ணிக்காமல் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவரும் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் பின்னாடி உட்காரவும் அந்த கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஏன்டா பின்னாடி உட்காந்தானே இருக்கும். சரி ஓகே ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துன்னு சொல்கிறீங்க. அவரும் நிறுத்திட்டு என்னன்னு கேட்டால் முன்னாடி வந்து உட்காந்துப்பீங்க. இப்போ மட்டும் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. முள்ளுங்கிற மாதிரி பார்க்குற அசிங்கம் பிடிச்சவனே, வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லி திட்ட அப்படி வாடி வாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கீர் போகிறதுக்கு பதிலாக உங்கள் கையவே பிடிச்சிட்டே இருக்காரு. இரிட்டேட் ஆகுது. சிம் வேணால் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு. ஸ்கூலுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அங்கே கூட்டம் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. என்னடா இது இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் புது அட்மிஷன். ஆமாம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு உள்ள வேறு பக்கம் அட்மிஷன் போடுறாங்களாம். அதனால் அவங்களாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஓ அப்போ நம்ம அந்த பக்கம் போகணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு நான் கை காலம் நடுங்குது. ஜேகே உங்கள் பின்னாடி நின்றுருக்காரு. நீங்கள் சிம் தூக்கிட்டு அப்படியே முன்னாடி நிற்கிறீங்க. 1 மணி நேரம் நின்று இருந்திருப்பீங்க. இன்னுமே கியூ போகவே இல்லை. கை விடி விருத்துக்குது பையனை தூக்கி குழந்தைய வேணா கொடு நான் கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உன் கையில் குழந்தைய கொடுக்குறது ஒன்று, குரங்கு கையில் கொடுக்குறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க. ஆனால் உங்களால் பிடிக்க முடியாமல் பொத்துன்னு கீழே போக டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு ஏண்டி என்ன குரங்குன்னு சொல்கிற சரி, நீ ஏண்டி தேவாங்கம்மா நின்றுருக்க, குழந்தைய கொடுக்க மாட்டியா, அதான் தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வாங்கி அவனை தோல் மேலே போட்டுக்கிறாரு. ஒரு மாதிரி இப்போ தான் அவருக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸே கிடைக்கிது அந்த லைஃப்பில். அப்படியே அவனை போட்டுட்டு அப்படியே முதுக நீவிக்கிட்டே இருக்க. தூக்கிக்க மட்டும்தான் சொன்னேன், அவனை தொடக்கூடாது, நீவாத அப்படிங்கிறீங்க. எல்லாரும் உங்களை திரும்பி பார்த்துட்டு என்ன வியர்டாக பேசிக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அப்படி தான் அந்த கியூ முடிய வரைக்குமே சண்டை போட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா ஏண்டி நாசமாக போனவளே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி, உனக்கு வேறு ஊரே கிடைக்கலையா, தப்பிச்சு போனால் எங்கே போனாலும் நான் வரேன்னு தெரியும், அப்புறம் ஏண்டி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்த, ஐயோ குளிரே எனக்கு கொண்டுடும் போலையே,
அப்படின்னு சொல்லி உங்களை திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு அட்மிஷனும் போட்டாச்சு. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அட்மிஷன் போட்டு வெளியே வரும்போது மணி வந்துட்டு 9 ஆகிடுது. இன்னும் இது 2 மணி நேரம் தான் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா? எப்பா சாமி, ஒரு வழியாக அட்மிஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் காரில் வந்து ஏறுறீங்க. அப்போ ஜெகேவும் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரா? எதுக்கு கிட்ட வர அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட வராரு. ஃபேஸ் கிட்ட பயந்து போயிடுறீங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, பரவாயில்லையே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு போல் அங்கங்கே அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படி பலான்னு கணக்கிட்டே வாங்கி ஒன்று அரைஞ்சிட்றீங்க. அவர் அப்படி கணத்தில் கை வச்சுட்டு, சனியனே என்ன எதுக்கு அடிச்சா? சீட் பெல்ட் போட வந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு திரும்ப நல்லா போய் உட்காந்துக்கிட்டு அப்படி கணத்தில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஸோ நீங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. சின்ன பார்த்தீங்கன்னா தூங்கியே இருக்கிறான், நல்லா தூங்குறான். ஸோ ஜேகேவும் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே அவனை பார்த்துட்டு அப்படியே இவரோட கை அடிக்கடி அவனோட தலையை தடவிக்கிட்டே இருக்குது. பிள்ளையை தொடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ பணத்தை நம்ம திருப்பி வாங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறாரு. சரி தொட்டு பார்த்துக்க, ஆனால் பொழுதுனிக்கு அவனை நீவிட்டுருக்காத, அழுக்கப்பட்டுரும் கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எப்பா சாமி ஊர் உலகத்தில் இவ ஒருத்தியே தான் பிள்ளை பெற்று வளர்த்துறாளான்னு சொல்லி திட்டிக்கிட்டு, ஆனாலும் இப்போ தாண்டி தெரியுது ஏன் நீ இவனை இவ்வளோ ஈஸியாக வாழ்த்திட்டானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அவர் திரும்பி கூட பார்க்கல. என்னடா இவ எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு, டேய் சிம் இப்போ தாண்டா புரியுது உன் அம்மா ஏன் உன்னை இவ்வளோ ஈஸியாக தனியாக வாழ்த்துனான்னு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. நீங்கள் அப்படியா திரும்பி மறைக்கா, நீ இவ்வளோ சம்மதான் எந்நேரம் தூங்கிட்டே இருக்கிற, சேட்டை பண்ணினா தானே அவளால் உன்னை பார்த்துக்க முடியாது. நீ தூங்கிட்டே இருக்கிறனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் அப்பாவை தேடவே இல்லை. நீ கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்கலாம், சேட்டை பண்ணியிருந்தீன்னா கூட சரி நம்ம மட்டும்தான் பெற்றோமா, அவனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டாவது என் கூட வந்திருப்பாளோ என்னமோ. 4 வருஷம் 5 6 வருஷம் நினைக்கிறேன், எத்தனை வருஷம் போச்சுன்னே தெரியல, என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு உங்கள் அம்மானால அப்படின்ட்டு இருக்கிறாரு. நீங்கள் எது என்னால் உன் வாழ்க்கை நாசமாக போச்சா? நல்லா யோசிச்சுப்பாரு. நான் பாட்டுக்கு செவனேன்னு வேலைக்கு தான் வந்தேன், முன்னால் தானே என் வாழ்க்கை நாசமாக போச்சு. ஆனாலும் எனக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என் பையன், அவ்வளோதான். மற்றபடி என் வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்க. வண்டியை பார்த்தீங்க டக்குன்னு நிறுத்துறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கோவமாக அப்படியே வண்டி நிறுத்திட்டு ஜேகே இறங்கி அந்த பக்கம் வந்து கார் டோரை திறக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஷாக்காக பார்க்குறீங்க. சீட் பெல்ட் அவரே பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு இருக்காரு. என்ன ஓவராக பண்ணிட்டோமோ, பாதியில் இறக்கி விட்டுருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இறங்கல அப்படிங்கிறாரு. அது வந்து நான் இறங்கணும் அப்படிங்கிறீங்க. இறங்கடி கீழேன்னு கத்துறாரு. பயந்து போய் இறங்கிடுவீங்க. அப்போ டோரை சாத்திட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கன்னா மணி 9 ஆகுது, காலையிலேருந்து வெறும் வயிற்றில் சுற்றிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட மாட்டியா, பிள்ளைய சேர்த்து பண்ணி போட்டிருக்க, பாலாவது காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தியாடி அவனுக்கு, என்ன பிள்ளை வளர்த்துற, சத்தியமாக எனக்கு தெரியல, அதனால தான் என் பிள்ளை இப்படி மெலிஞ்சு போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. அநியாயத்துக்கு அப்படிங்கிறாரு. அவனால் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான், ஆனால் மெலிஞ்சு போய் கிடக்குறானா. நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, கொண்டா என்னாரே இவ்வளோ தூக்கிட்டு இருப்பா, கையை விருத்துக்கும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு அப்படி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அப்படியே நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே குழந்தைய ஒரு கையில் தூக்கிட்டு போக, உங்களுக்கும் இப்போ தான் அந்த ஃபேமிலி ஒரு கம்ப்ளீஷன் ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து அடுத்த செகண்டுக்கே அவர் பண்ணுறது திரும்ப ஞாபகத்துக்கு வர, கை வெட்டுக்கிட்டு பிடுங்கிட்டு என் பிள்ளைய கொடு, நீ ஒன்றும் தூக்கிட்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாடா. அது என்னடி, அதை நான் பிடிக்கிறப்பே பிடுங்க வேண்டியது தானே, அது என்ன 5 நிமிஷம் கழிச்சு அப்புறம் தான் ஞானோதயம் வருது அவனுக்கு, அப்புறமா பிடுங்குற அப்படின்னு கேட்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ வேணால் ஞானோதயம் வரும், என் கையை விடு, என் பிள்ளைய கொடுன்னு சொல்லிட்டு பிடிங்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல வா பேபின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பையனை தூக்கிட்டு வருவீங்களா, அவங்க ஷோல்டரை பிடிச்சி இப்போ 2 பேர்த்து எப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே முறைச்சாலுமே கூட மறைச்சிக்கோ, எனக்கு என்ன கான்ட்ராக்ட் இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டே வராரு. நீங்களும் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்க, எனக்கு எதுவும் வேணாம், பையனுக்கு மட்டும் பால் வேணும் அப்படின்னு கேட்க, ஓகே வெயிட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபுட்டெல்லாம் மார்னிங் மோஸ்ட்லி நீங்கள் அந்த தோசை சாப்பிடுவீங்க, இட்லி அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, மார்னிங் தோசை பிடிக்குமா, ஸோ தோசை, அதுக்கப்புறம் புதினா சட்னி, அப்புறம் அந்த இந்த சட்னி இருக்கும்ல கடலை சட்னி, கடலைக்கட்டையா அது எதுவும் சொல்லுவாங்களே கிரவுண்ட் சட்னி இருக்கும்ல, அது 2 உங்களுக்கு ஆர்டர் பண்ண. நீங்கள் அப்படியே அவர் தெரியும் பார்க்குறீங்க. என்ன பார்க்குறா, பத்தாதா,
ஆமாம், இவளுக்கு எப்படி பத்தும் எரும மாடு. இன்னொரு செட்டு கொண்டு வந்துடுங்க அவளுக்கே. அப்புறம் எனக்கு எனக்கு பணியாரம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு கொண்டு வந்து வைக்க, என்ன இது இவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை குத்து மதிப்பாக சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. குத்து மதிப்பாலாம் சொல்லலை, நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா அது மனசில் தான் நினச்சோம், அது எப்படி இவன் ஞாபகமாக கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்க, மனசில் நினச்சாலும் சொல்லுவேன், ஏன்னா உன் மூளை எப்படி யோசிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. வாய் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுக்காண்டி அப்படி இழுத்து மூச்சு விடுற, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க ஜிம் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்துட்டு பால் குடிச்சிட்ருக்கான். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த கடைப்பாலெல்லாம் வந்துட்டு இந்த பால் பவுடர் தானே கலக்குவாங்க, ஒரிஜினல் பால் கொடுக்க மாட்டாங்கல்ல. அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி வாயில் ஊற்றிட்டு துப்பிடுறான். ஸோ நீங்கள் அச்சோ உனக்கு இது பிடிக்கலையா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அவனை தூக்கத்துக்குள்ளே அவர் பார்த்திங்கன்னா அவனை தூக்கி அந்த டேபிள் மேலே உட்கார வச்சுருவார். 2 பேரும் சேரில் உட்காந்துருப்பீங்க, அந்த டேபிள் மேலே அவனை உட்கார வச்சுட்டு ஆக்காட்டு அப்பா ஊட்டுறேன்னு சொல்ல அவனும் ஆக்காட்டிட்டு இருக்கிறான். நீங்கள் ஆக்காட்டு அம்மா ஊட்டுறேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவன் வாயில் ஊட்டிக்கிட்டு இருக்க. 2 கன்னத்துலேயும் கடுவாயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பனியாரம், ஒரு பக்கம் ஃபுல்லாக தோசை. பாவம் குழந்தனால மெல்லவே முடியல, அவன் அப்படியே வாயில் வச்சுக்கிட்டு அடக்கிட்டே இருக்க. மென்னு முழுங்குடா அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த வெயிட்டர் அண்ணா பார்த்தீங்கன்னா அது குழந்தம்மா இப்படி ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டினா தானே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டு கொடுத்து இதில் துப்பிடி தங்கும் அப்படிங்கிறாங்க. அவனும் துப்பிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுங்க, இப்படி ஊட்டாதீங்க புற எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா என்னடி பிள்ளை வளர்த்துற, ஒரு பிள்ளை கூட ஒழுங்காக சோறு ஊட்ட தெரியல, இங்கே பாரு நான் ஊட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அரை பண்ணியாக எடுத்து அப்படியே வாயில் துணிக்க அவனா துப்புன்னு மூஞ்சியில் துப்பிடுறான். ஜேகே மூஞ்சியெல்லாம் அப்படியே சட்னி, கார சட்னி வேற, கண்ணெல்லாம் எரியுது. கண்ணுன்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி போயிடுறாரு கண்ணை கழுவத்துக்கு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு ஃபுல்லாக ஊட்டி முடிச்சிடுவீங்க. இப்போது இப்படியே தான் டேஸ் எல்லாம் போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணினது எல்லாமே மறக்கலை. ஆனால் இப்போ புதுசாக இருக்கிறது வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் எது பேசினாலும் சிரிப்பாக வருது. நீங்கள் எவ்வளோ கோவமாக திட்டினாலும் உதச்சி தள்ளினாலும் கூட அவர் அதை காமெடியாக ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரா, உங்களே அறியாமல் சிரிச்சிட்றீங்க. 2 வருஷம் ஒரு வழியாக முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த நாள். இன்றைக்கும் வருவான். கடவுளை, இவனுக்காக நம்ம எதுக்காக திரும்ப திரும்ப ஃபாலோ ஆகுறோன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த டைம் ஏமாறக்கூடாது. அவன் சொன்ன மாதிரி 2 வருஷம் முடிஞ்சு எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நானும் வேலைக்கு போகிறேன், என்னால் என் பிள்ளைய பார்த்துக்க முடியும். நம்ம பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலாம். இவன் கிளம்ப மாட்டான், நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் பையனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா மம்மி அப்பா இல்லையான்னு கேட்குறான். இனிமேல் உனக்கு அம்மா மட்டும்தான், அப்பாவும் இல்லை டப்பாவும் இல்லை, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. வந்து வீட்டில் பார்த்தா ஆளை காணோம். எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க, நீங்கள் கரெக்டாக உங்கள் ரூம்குள்ளேருந்து வெளில வரீங்க. நான் கூட பயந்து போயிட்டேன், எங்கே போனேன், அட ரூமில் தான் இருந்தியா, சரி பையங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் தூங்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கேஷுவலாக நார்மலாக பேசிக்கிறீங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி பேசிக்குவீங்களோ. அப்போ அவரும் ஓ சரி ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா அப்படின்னு கேட்க, போட்டு தரேன்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு தரீங்க. இப்படி தான் போயிட்டு இருந்திருக்குது 2 வருஷமுமே. கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க 2 பேருமே. அப்போது காஃபியெல்லாம் போட்டு கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிட, என்னடி அப்படின்னு கேட்குறாரு. கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, எங்கே அப்படின்னு கேட்பாரா. அட இது என்ன கேள்வி, இன்றைக்கி நமக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், அட எப்படி இதை மறந்தேன், ஓகே இரு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஓகே டேக் யூர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க கட்டில் மேலே. ஒரு மாதிரி ஜாலியாக தான் உட்காந்துருக்கீங்க. அப்போ சிம்சிமும் மம்மி நம்ம வெளில போகிறோமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. இவங்க பேசிக்கிறதெல்லாம் அவருக்கு குளிக்கும்போது கேட்குது. இன்றைக்கி எங்கேயோ போகிறோம், ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருப்பா போலேன்னு சொல்லிட்டு அவரு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஓகே போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா எங்கே கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு ஆமாம் கோயிலுக்கு தான், சீக்கிரம் அவனை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அவருக்கு அதானே பிடிக்கும் அவனை தூக்கிட்டே தெரியறது. ஸோ உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு. அவனை அப்படியே பிகி பேக் மாதிரி தூக்கிக்கிட்டு அவனும் அழகாக தொத்திக்கிறான். டேடி நல்லா ஒட்டிக்கிட்டான். இப்போது 2 பேரும் பார்த்திங்கன்னா குழந்தைய கூட்டிகிட்டு இப்போ பைக்கில் தான் போகிறீங்க. ஸோ பைக்கில் போகலாமான்னு கேட்டிருப்பீங்க. ஆச்சரியமாக இருக்குது,
காரில் தானே கேட்பேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்காந்து முன்னாடி உட்கார வச்சு நீங்கள் பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு வராரு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அப்படியே காற்றடிக்குது பைக்கில் போகும்போது. ஸோ ஒரு மாதிரி உங்கள் முடியெல்லாம் பறந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஹேருக்கு பின்னாடி அந்த காதுக்கு பின்னாடி விட்டுட்டு நீங்கள் ஜேகேயோட ஷோல்டரில் அப்படியே கை போடுவீங்க. அவருக்கு நான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எங்கே இவ போயிடுவாளோன்னு நினச்சி பயந்தேன், நல்ல வேலை ஆனால் மனசு மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. நீங்களும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. பையனும் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான். அவன் அப்படியே காற்றுல கை வீசி விளையாடிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன நினச்சிருப்பாருனா, இதே மாதிரி ஒரு ஆனிவர்சரியில் தானே அவர் வந்துட்டு நீ கிளம்பு உன்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. நீங்கள் கூட ஆசையாக கோயிலுக்கு போகிறோமான்னு கேட்டிருப்பீங்களே, அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்திருக்கும். ஒரு வேளை நம்ம பண்ண மாதிரியே பண்ணிடுவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் வந்திருப்பாரு. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது, நீங்கள் கோயிலுக்கு தான் போகிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக கோயிலுக்கு போகிறாரு. இப்போது 3 பேரும் பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு கோயிலுக்கு வெளியே நீங்கள் அந்த பூவெல்லாம் வாங்குவாங்கள்ல, ஸோ சாமிக்கு அந்த பழம் பூ இதெல்லாமே வாங்கிட்டு 3 பேர் உள்ளே போகிறீங்க. சிம் பார்த்திங்கன்னா மம்மி நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஒரு ஆள் வேணும், ஆனால் சார் தூக்கிக்கிறாராம். அப்படியே அந்த இது இருக்குல்ல பூ கூட, அதெல்லாம் அப்படி கையில் தூக்க முடியாமல் ஒரு மாதிரி ததுக்க நடந்து வந்துட்டுருக்கான் தூக்கிட்டு. அவன் அப்படியே முன்னாடி நடந்து போக ஜேகே அப்படியே பின்னாடி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவன் நடந்து போகிறது. அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ நீங்களும் அவனை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கிறீங்க. இப்போது அவன் முன்னாடி போக நீங்கள் பின்னாடி போக உங்களை 2 பேர்த்துக்கு பின்னாடி தான் ஜேகே வருவார். அவருக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலி கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து எல்லோரும் 3 பேர் அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து உட்காந்துருப்பீங்க. ஸோ கோவிலில் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால 3 பேர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சிம்னா அப்படியே உங்களை சுற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனை இழுத்து பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு என்ன ஆடிக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போது ஜேகே பார்த்தீங்கன்னா நீ போடா நீ விளையாடு, உன்னை யார் கேட்குதா, நான் பார்த்துக்கிறேன், நீ விளையாடு எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரா. அவனும் தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். இப்படியே கொஞ்சம் டைம் ஆக சரி கிளம்பலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. கிளம்பலாமாவா, எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கேயா, வீட்டுக்கு தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாரா. ஓ வீட்டுக்கா, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. யா நீ வரலையா, வாடி போகலாம், சிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கையை அப்படியே தட்டி விட்டு குழந்தை கையை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. என்ன பண்ணுற, ஓ நீ தூக்கிட்டு வரியா, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்களும் சரின்ட்டு பைக் வரைக்கும் வரீங்க. அவரும் வந்து பைக்கில் ஏறி உட்காந்துட்டு குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மறந்துட்டியா அப்படிங்கிறீங்க. என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டு மேலே பாக்கெட்டு இந்த பேண்ட்டு பாக்கெட்டெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு எதுவும் மறக்கலையே, ஏன்டி எதுவும் மறந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. இதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குதுல்ல, இப்போ அதை எடுத்து பேக்லேருந்து கையில் எடுத்து காட்டுறீங்க. மனுஷனுக்கு அப்படியே உயிரே போகிற மாதிரி இருக்குது. வயன் என்னது அப்படின்னு கேட்குறாரு. என்ன இதா, நீ எழுதி கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பர். இந்த கான்ட்ராக்ட் படி இன்னையோட நம்ம 2 பேத்துக்குள்ளே இருந்த அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு. நம்ம 2 பேத்துக்கு மட்டும் கிடையாது, எங்கள் 2 பேத்துக்கும் உனக்கும் இருந்த அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போனதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர் இது. இந்தா வச்சுக்கோ, கிளம்பு அப்படிங்கிறீங்க. அப்படியே கண்ணு கலங்குது ஜேகேக்கு. அப்படியே வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நின்று அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன கிளம்பலையா, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரோம், இல்லை நாங்கள் போகிறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. என்ன பண்ணுறோன், நீ என்ன பழி வாங்குறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் என்ன பழி வாங்குறேன், நீ போட்ட கான்ட்ராக்ட் படி எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதனால நான் கிளம்புறேன். நீயும் இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஆல்ரெடி உன்னோட திங்ஸ் எல்லாம் இப்போ பேக் பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல. யார் என் திங்ஸ் அங்கேருந்து எடுக்குதுன்னு கேட்குறாரு. ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். சாரா தான் எல்லாம் பேக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கிங்கில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறா. அங்கே கொண்டு போயிட்டா. அதனால் நீ அங்கே போய்ட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ. இனிமேல் எங்கள் 2 பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது, புரியுதா
அதானே ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுட்டு கையை பிடிச்சிட்டு பின்னாடியே ஓடி வராரு. நீங்கள் நான் கையை தட்டி விட்டு அந்த கையை பிடுங்கி விட்டுட்டு போவல, அந்த மாதிரி பிடுங்கி விட்டுட்டு அப்படியே கோவமாக அவனை தூக்கிட்டு நடந்து போக, குழந்தை பார்த்தீங்கன்னா கையை நீட்டி அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறான். அவன் அப்படி கூப்பிட்றத பார்த்து உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அவன் கையை பிடிச்சி 2 கை சேர்த்து ஒட்டுக்க அவங்க ஒரு கையில் பிடிச்சிட்டு, என்ன அப்பா புதுசாக வந்தவன் உனக்கு இப்போ உடனே அவன் அப்பா ஆயிட்டானா 2 வருஷத்துக்குள்ள? இத்தனை வருஷம் நான் தானே அவனை பார்த்துக்கிட்டேன், அம்மா மட்டும் போதும் தானே சொல்லுவேன், இப்போ என்ன புதுசாக அப்பா வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்த. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, எந்த கோவம் தான் என்கிட்ட காட்டு, குழந்தைகிட்ட காட்டாதங்கிறாரு. காட்ட வேண்டா, அவன் என் பிள்ளை, உனக்கு என்ன வந்துச்சு, இனிமேல் உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, கிளம்பு நீ, இவனை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஜெய்க்கும் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு. நில்லு, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி நின்றுட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, இது அவனோட முடிவாக இருந்தா எதுக்காக இவ்வளோ நாள் நல்லபடியாக இருக்க மாதிரி ஹாப்பியாக தானே இருந்தோம், ஒரு ஃபேமிலியாக தானே இருந்தோம், ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு. நல்லபடியாவா? கான்ட்ராக்ட் படி நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தேன், அவ்வளோதான். உன் கூட நல்லபடியாக வாழணும்னு எனக்கு ஒரு ஆசையுமே கிடையாது, நீ கிளம்பு அப்படிங்கிறீங்க. சரி இரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்க, ஓகே அப்போது ஒருவேளை இதான் உன்னோட முடிவாக இருந்துச்சுன்னா எதுக்காக காலையில் கோயிலுக்கு போகலான்னு ஆசையாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, சொல்லு ஜெக்கி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரு. இதே கேள்வியை தானே நான் கேட்டேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி உனக்கு ஒரு முடிவு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்படி தான் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் முடிஞ்சது கிளம்பணும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருந்தா எதுக்கு என் கூட நல்லா பழகுனேன் அப்படின்னு நான் கேட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுருக்காரு. அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு, ஏன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காருல்ல, அதனால்தான். அப்போ நீங்களும் உன்கிட்ட பதில் இல்லைல்ல, ஆனால் என்கிட்ட பதில் இருக்குது, நீ அன்னைக்கு பண்ணினதான் நானும் இன்றைக்கி பண்ணேன். அப்புறம் முக்கியமாக இன்றைக்கி காலையில் ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா, அன்றைக்கி நான் கேட்டேன் ஆனிவர்சரி நம்ம கோயிலுக்கு போகிறோமான்னு. அப்போ நீ ஒரு சும்மா ஆமான்னு சொல்லியிருந்தா கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு கோயிலுக்கு எதுக்கு, நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னேன். அதே மாதிரி வழியை உனக்கு கொடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இன்றைக்கி காலையில் கிளம்புன்னு நான் சொல்லும்போது நீ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த. நான் ஆக்சுவலாக அப்போவே சொல்லணுன்னு தான் நினச்சேன், ஆனால் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடல, அதனால தான் சரி ஓகே இப்போ வேணாம், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான் போலன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா சொன்னேன். இதுக்கு மேலேயும் உன்னோட ஹாப்பினஸ்க்காக நாங்கள் சாக முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகேனா ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. அப்படியே செம்ம மழை வந்துட்டுருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிக்கவும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி குழந்தைய வண்டியில் ஏற்றிட்டு அதை ஆட்டோவில் ஏற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஆனால் ஜேகே ஜூன் நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த மழையிலேயே நின்றுட்டு போகிற ஆட்டோவே பார்த்துட்ருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு அழுகையாக வருது. அந்த மழையில் அழுதுட்டா யாருக்கும் தெரிய போகிறதில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே அழுகிறாரு. இதில் இடி சத்தம் வேறு, அந்த சத்தத்தில் கத்தி அழுதா கூட யாருக்குமே கேட்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா மழை சடன்னு பெஞ்சிட்டே இருக்கும்ல, அப்படி சடன்னு மழை பெய்யும்போது நம்ம சத்தமாக பேசினாலோ இல்லை கத்துனாலோ அழுதாலோ யாருக்கும் இது தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டு கத்தி அழுதுட்டுருக்காரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த வலி எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அது அவருக்கு வருது, அது அவருக்கே புரியுது நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுமே கரெக்டாக மழை வந்துட்டே இருக்க, கொடை பிடிச்சிட்டு சாரா நின்றுட்டுருக்கா. அம்மாடி நல்ல வேலை நீ இங்கே நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பையனை அவகிட்ட கொடுக்க, அவள் பையனை தூக்கிட்டு என்னடா சிம் எப்படி இருக்க, ஆண்டியை பார்த்து இத்தனை நாள் ஆச்சுல அப்படின்னு கேட்குறா. அத்தை நீ எப்போ வந்து எனக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்குறான். அதுவா, நீங்கள் அந்த பக்கம் போக நான் இந்த பக்கம் வந்துட்டேன், சரி இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போது நீங்களும் அப்படியே மழையில் நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனால் திங்ஸ் எல்லாம் வச்சபடியே இருக்குது. ஏய் என்னடி இது, உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், அவனோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற கார் செட் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தானே சொன்னேன், அப்படியே இருக்குது, சரி வா எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எங்கே எடுத்து வைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அட கான்ட்ராக்ட் மறுபடியும் போட்டிருந்தோன்னு எல்லாமே உனக்கு சொல்லியிருந்தால சாரா, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுக்கிற, அவனோட பொருளெல்லாம் கொண்டு போய் நான் கொடுக்கணும், எதுவுமே இங்கே வேணாம், இதை வாங்க கூட இங்கே வரக்கூடாது, இனிமேல் அவன் நல்லா கூட என் பிள்ளை மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கோமாலத்தையும் எடுத்து வச்சிட்ருக்க. சாரா பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போது உங்கள் கையில் இருந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் கண்ணாடியெல்லாம். அப்போ உடனே நீங்கள் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, கத்துறீங்க ஆக்சுவலாக. அப்போ அவளும் ஏய் நான் சொல்கிறத முதல்ல கேளு, அதுக்கப்புறம் இதனால பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
குழந்த இருக்கான்ல, அவனுக்கு இது காலுக்கு இது வச்சுட்டானா காலை கிழிச்சிருன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தனியாக ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நீ இறங்காத இங்கே இருன்னு சொல்லிட்டு சாரா பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டுட்டு ஒன்று சொல்கிறா. என்ன, எதுக்கு என்னை கூப்பிட்ட, என்ன பேசணும், பையன் அங்கே இருக்கான், சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, நீ இந்த முடிவு எடுக்காத, 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக பையனை பார்த்துட்டு சந்தோஷமாக லைஃப்பை வாழுங்க. இப்படி ஊரை விட்டு ஊர் இங்கே வந்திருக்க, தனியாக எத்தனை காலத்துக்கு உன்னால் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. இவ்வளோ நாள் இருந்தால இதுக்கு மேலே இருக்க முடியும், அதை பற்றி நீ கவலைப்படாத, என்னை நான் பார்த்துப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, சரி முடிவெடுக்கிறது உன்னோட விருப்பம் தான், நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பேன், என்ன முடிவெடுத்தாலும். ஆனால் எதையும் முழுசாக தெரிஞ்சுக்காம நீ அந்த முடிவு எடுக்கக்கூடாதுல்ல வயன் அப்படிங்கிறா. இதுக்கு மேலே என்னடி தெரிஞ்சுக்கணும், உனக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட சண்டையே தான் போடுறீங்க. ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா, சரி நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு குறுக்க வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. சரி என்ன சொல்லணும் சீக்கிரமாக சொல்லு, டைம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்ல. சரி, ஜேகே உனக்கு ஏன் பிடிக்கல, எதனால் வெறுக்கிற, ஒரு காலத்தில் உனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சி தானே அப்படின்னு கேட்குறா. பிடிச்சிருந்துச்சி தான், ஆனால் அவன் என்னை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்ல. நீ கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ண, இதில் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குன்னு இவ கேட்குறா. கல்யாணம் கான்ட்ராக்ட் போட்டு தான் பண்ணோம், ஆனால் 1 வருஷம் கான்ட்ராக்ட் படி தான் இருந்தோம், ஆனால் அதுக்கடுத்த வருஷம் அப்பா போனதுக்கப்புறம் அவன் என்கிட்ட நிஜமாகவே கேரிங்காக இருந்தான், நல்லபடியாக பார்த்துக்கிட்டான், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், என்னால் அவனை விட்டு போக முடியும்னு ஒரு சின்ன ஒரு நினப்பு கூட நினைக்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டான். கடைசியாக பார்த்தா வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னான். அதை மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா அப்படி இப்படின்னு உனக்கே தெரியும்லடி, திருப்ப வேண்டிய வாய் கலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சரி உனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சொல்லிட்டா அப்படின்னு இவ கேட்க, இதுக்கு மேலே புதுசாக என்ன இன்னொரு லவ்வரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, அவன் சொன்னது உண்மைதான், அவனுக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்காதான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது தெரிஞ்சு அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பொண்ணை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவளை வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கணும், நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால்தான் இவன் உன்னை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதுக்கு மேலே அவளை தொல்லை பண்ண மாட்டான். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை படிக்க அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறா. அதான் அவளுக்காக தானே இதை பண்ணியிருக்கான், இப்போது இதில் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, உண்மைதான் அவளுக்காக தான் அவன் இதை பண்ணான். ஆனால் 1 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் உன்கிட்ட அவன் இருந்ததெல்லாம் வந்துட்டு நடிக்கிறது கிடையாது, அவன் நிஜமாகவே உன்னை பிடிச்சி தான் அவன் கூட இருந்திருக்கான். உனக்கு புரியுதா இல்லையா, உன்னால் அவன் நடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. நடித்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் கிடையாது, அதனால தான் முழுசாக நம்பியிருப்பீங்க, நம்ப வச்சு ஏமாற்றிட்டான், நடிக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி விடு, அவன் 1 வருஷம் கூட ரொம்ப ஹாப்பியாக தானே இருந்திருக்கான், அதுக்கப்புறம் ஏன் நீ இன்னும் கோவப்படுற அப்படின்னு சொல்ல. 1 வருஷம் ஹாப்பியாக இருந்தால் போதுமா, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அவளுக்காக, என்ன அவனை ஏற்றுக்க சொல்கிறியா இன்னுமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மைதான் வயன், அவளுக்காக அவன் உன்னை விட்டுட்டு போனது உண்மைதான். ஆனால் யோசிச்சுப்பாரு, உன்னை கான்ட்ராக்ட் படி தான் கல்யாணம் பண்ணியிருந்தான். ஸோ என்னதான் உன்கிட்ட பாசமாக இருந்திருந்தாலுமே அந்த பொண்ணோட லைஃப்பை அவன் யோசிக்கணும்ல. 2 வருஷம் கழித்து அந்த பொண்ணு படிப்பை முடிச்சிட்டா, இனி அவளோட லைஃப்பை இவன் கூட தானே வாழணும்னு ஆசைப்பட்டிருந்திருப்பா. அதனால தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப அங்கே போனான். ஆனால் அந்த பொண்ணு கூட அவனால் ஒரு நாள் கூட இருக்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. என்ன இதை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆமாம் நீ நம்பி தான் ஆகணும். அவன் உன்னை வேணா நீ போ நீ கிளம்புன்னு சொல்லிட்டு போய் அந்த பொண்ணு கூட ஒரு நாள் கூட இருக்கலை. அங்கே நேராக போயிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக அவன்கிட்ட வந்து பேசும்போது இவனால் அந்த பொண்ணுக்கிட்ட நார்மலாக பேசக்கூட முடியலை. அவன் அந்த அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என்னோடய லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வந்துட்டா, என்னால் வந்துட்டு அவளை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து உன்னை எங்கெங்கேயோ தேடி பார்த்துமே, நீயும் கிடைக்கல, நீயும் வந்துட்டு எங்கெங்கேயோ வேறு பக்கம் மாற்றிட்டே இருந்த. உன்னை கண்டுபிடிச்சி அவன் வரும்போது எல்லாமே நீ அவனை வானான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்த. உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாரு, இதெல்லாம் நான் நம்ப சொல்கிறியா? என்னாலலாம் எதையுமே நம்ப முடியாது. அவள் விட்டுட்டு போயிருப்பா, அதனால இங்கே வந்திருக்கான், இல்லைன்னா அவனோட புள்ள வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான், மற்றபடி எனக்காகலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட திங்ஸை திரும்ப பேக் பண்ணிகிட்டே இருக்கா. சார் அவங்க கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் நிற்க வைக்கிறா. என்னடி உன் பிரச்சனைன்னு மறுபடியும் நீங்கள் கேட்க, நீ இந்த முடிவு எடுத்து தான் எனக்கு பிரச்சனைன்னு சாரா சொல்கிறா. அப்போ நீங்களும் சரிடி விடு, அப்போது எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தானே அவன் வந்தான், அதுக்கு வரைக்குமே அவன் எனக்கு கண்டே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவளும்
ஆமாம், நீ ஒரு இடத்துல இருந்தால் தானே உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீயும் எங்கேயோ போயிட்ட, அந்த பொண்ணையும் வானான்ட்டு வந்துட்டான். அவன் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நீ வேற எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லிட்டு எதேதோ ஊருக்கெல்லாம் போய் தேடிட்டு கடைசியாக தான் கண்டுபிடிச்சி வந்தான். அதுக்கப்புறம் உன்னை எங்கே கண்டுபிடிச்சி வந்தாலுமே நீ வேறு வேறு இடம் மாற்றிக்கிட்டே இருந்த. இப்போது சொல்லு, அவன் அவனோட லைஃப்பில் இத்தனை வருஷமும் வேற ஒருத்தவங்க கூட இருந்துட்டு உனக்காக இப்போ வரலை. நீ விட்டுட்டு போன அடுத்த செகண்ட்லேருந்தே அவன் உன்னை தான் தேடிட்டு இருந்தான். இதுக்கு மேலே நீ இந்த முடிவு தான் எடுக்கணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது, ஆனால் பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் நம்ப தயாராக இல்லைன்னு சொல்லுவீங்களா? சரி, நீ நம்பாத, என்னை நம்ப வேணாம், அவனே நம்ப வேணாம். சொல்கிறவங்க சொன்னால் நம்புவா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இவ கால் பண்ணி கொடுக்க. யாருக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. சரி, நீங்கள் தான் கேட்குறீங்க. அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணி உங்கள் கையில் கொடுக்க. நீங்களும் பேசுகிறீங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வயந்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இவன் சொன்னால் அத்தனையுமே அவளும் சொல்கிறா. நீங்கள் மற்றவங்கள நம்பலன்னா பரவாயில்ல, ஆனால் அன்றைக்கி தான் நடந்துச்சு. நான் நிஜமாகவே ஃபீல் தான் பண்ணுறேன். நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். என்னோடய பேரண்ட்ஸ்னால தான் அவனை நான் மிஸ் பண்ணேன். ஆனால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 பேத்துக்கு குழந்தை இருக்குது. நான் உங்கள் லைஃப்பில் குறுக்க வரக்கூடாது. அப்புறம் நானும் வேறு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். நீங்கள் அவனை ஹாப்பியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சுட. உனக்கு அவன் நம்பரை எப்படி தெரியும் நீங்கள் திரும்ப சந்தேகம் பிடிச்ச மாதிரி வெளியே கேட்க. கண்டுபிடிச்சேன்டி, தேடி கண்டுபிடிச்சேன். இவளை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க. பின்ன என் ஃப்ரெண்டோட லைஃபு நாசமாக போகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறியா? எத்தனை பக்கம் மாற்றிருப்பேன், எங்கெங்கே அவனை தூக்கிட்டு அலைஞ்சிருப்பேன். நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? உண்மையை சொன்னால் என்னால் ஒரு ஹாப்பியான லைஃப்பை கல்யாணம் பண்ணிவிட்டு வாழணும்னு கூட தோணலை தெரியுமா? நீ எப்போ ஹாப்பியாக இருப்பியோ அதுக்கப்புறம் தான் நானும் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் கூட வேணாம், நான் தனியாக இருக்கேன். உன்னால் என்னை புரிஞ்சுக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிட்றா. இப்போ எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு நீ கேட்க. என்னால் சத்தியமாக முடியலை. நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு புரியுதா இல்லையா? நான் உன்னை அப்படியே விட்டுட்டு என்னோடய லைஃப் மட்டும் போதும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு போக முடியாது. நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏன்னா அவன் மேலே தப்பு இருந்தா நானே உன் பக்கம் நிற்பேன். ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை, புரிஞ்சுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்துட்டு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறா. அத்தை நானும் வரேன்னு கேட்குறான். எங்கடா வர அப்படின்னு கேட்க. என்னை டேடிக்கிட்ட கூட்டிகிட்டு போ, டேடி மலையில் நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு, அழுதாரு அப்படிங்கிறான். இவன் சொல்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. சிம் பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கியிருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. மழை இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகலை, மழை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஜேகேவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஓடி போயிட்டு கதவை திறந்து பார்த்தா ஜேகே கிடையாது. ஏதோ பாக்ஸு கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு கேட்க. இல்லை, பார்சல் வந்திருக்கு மேம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா டேட்லாம் ஃபஸ்ட்டே போட்ட மாதிரி இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தா இன்னொரு கான்ட்ராக்ட் பேப்பரு. கான்ட்ராக்ட் பேப்பரா? என்ன கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப வாழ்க்கை முழுக்க நம்ம 2 பேரும் நம்ம குழந்தையோட ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும், ஓகேவா? இதுதான் அந்த கான்ட்ராக்டு. ஸோ இதுதான் உன்னோட இல்லை நம்மளோட இந்த ஆனிவர்சரி கிஃப்ட் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. உங்களால் இதை நம்பவும் முடியல. இது ஒரு மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்டுன்னு சொல்லிட்டு திரும்ப இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காரு. ஜேகே தான், வேறு யார்? நீங்கள் அப்படியே அதை பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சின்ன பேப்பரில் எழுதியிருக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர்த்தோட லைஃப் லாங் இருக்கும். அதை 2 பேருமே மீற முடியாது. இந்த கான்ட்ராக்ட் உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகேவா, சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ணியிருந்திருப்பாரு. உங்களோட சைன் போடாமல் வச்சுருந்துருக்கும் நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அழுகையாக வருது. வாழ்க்கை முழுக்க வைஃபாவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா நம்ம சிம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அவனை அப்படியே லாக் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போகிறீங்க. நல்லா மழை வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மழையிலேயே நடந்து போகிறீங்க. ஆட்டோ கேட்டால் ஆட்டோ எதுவுமே ஸ்டாப் ஆகலை. எல்லாருமே ஆல்ரெடி கஸ்டமர் இருக்கிறாங்கன்ட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ அவன் எங்கே போயிருப்பான், எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நீங்களும் பஸ் ஸ்டாண்டு அது இதுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் ஒரு கேபை பிடிச்சிட்டு தேடுறீங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. நீங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தில் கேப் ஸ்டாப் ஆகிடுது, நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. அப்போது கேபை விட்டு இறங்கி என்ன பண்ணுறது, அவன் எங்கே போயிட்டான், இப்போ நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் ஃபோனும் போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னே வருது. அப்போ உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதுன்னா, காலையில் கோயிலுக்கு போயிருப்பீங்கள்ல, ஒரு வேளை அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் தான் அங்கேருந்து அப்படியே அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு
அப்படியே ஓடி போய் பார்க்குறீங்க. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே ஓடி தான் பார்க்குறீங்க. அப்படி போய் பார்க்கும்போது எந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ அதே இடத்துல நின்றுருப்பாரு. இன்னுமே அப்படியே அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த ஓரத்தில் ஒரு பாலம் மாதிரி இருக்குமா, அந்த பிரிட்ஜு ஓரத்தில் உட்காரத்துக்கு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட தான் நின்று பேசிட்டு போயிருப்பீங்க. இப்போ அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படியே தலையை கவுத்து போட்டுட்டு. அவரை பார்த்ததுமே உங்களுக்கு இன்னும் அழுகையாக வருது. அப்படியே ஓடி போயிட்டு அவர்கிட்ட பக்கத்தில் நீங்கள் உட்காந்துக்க, அவர் இப்போ தான் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஆயன், மலையில் இருக்கு நனைஞ்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன் இன்னும் இங்கேயே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு வேளை நீ தேடி வந்தீங்கன்னா நான் இங்கே இருக்கணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரா. ஒரு கோவமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு போயும் கூட நீ திரும்ப வந்தீங்கன்னா என்னை தேடுவல்ல, அதனால தான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு உங்களுக்கு இன்னும் அழுகையாக வந்துடும். கடைசி வரைக்கும் நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிட்டு, நீ வருவேன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கே வராமல் போயிடுவியோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுக. இப்போ 2 பேரும் ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டீங்க. லிட்ரலி நீங்கள் 2 பேரும் மொத்தமாக பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் தானே இருந்திருக்கும். ஆனால் திரும்ப ஒன்று சேர்ந்தங்காட்டிக்கும் நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அவரே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்குது, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குது. இன்னுமே அழுதுகிட்டே இருக்காரு. என்னதான் மலையில் நின்று அழுதாலுமே நமக்கு பிடிச்சவங்க அழுகிறாங்களா சிரிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் அவர் இன்னும் அழுதுட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக அந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப மிஸ் பண்ணால் அந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அவருக்கு கிஸ் பண்ண அவர் அப்படியே உங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அழுகாத, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனாலும் நான் அழுகலை, அது மழை தண்ணி அப்படிம்பாரா. மழை தண்ணிக்கும் உன்னோட கண்ணு தண்ணிக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாதா, கசக்குதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு கிஸ் பண்ணும்போது வாயிலேருந்து தண்ணி போயிருக்கோம்ல, அதனால தான். ஸோ கசக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவரும் மழை தண்ணியும் கறிக்குண்டி அப்படிங்கிறாரு. நல்லா கறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட கணத்தில் நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேரெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும். மழை வந்துக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் அப்படியே வந்துட்டு உங்கள் 2 கை தூக்கி அவரோட தலைக்கு மேலே வச்சுட்டு ரொம்ப நனையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவரும் அவரோட 2 கை எடுத்து உங்கள் தலை மேலே வச்சுட்டு நீயும் நனையாத, ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பின்னாடி இருந்து சனியனே அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா சாரா தான் அப்படியே ரெயின் கோட் போட்டு சிம்க்கு ரெயின் கோட்டை போட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எந்திரிக்கா. அறிவு இருக்கா? குழந்தைய உள்ள வெட்டி பூட்டிட்டு வந்திருக்கா. நல்ல வேலை நான் போய் பார்த்தேன், அந்த கண்ணாடி கிளாஸை கூட எடுத்து தொலையில. என்னடி பண்ணிட்டு இருந்த வீட்டில் நான் போனதுக்கப்புறமும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது அப்படின்னு நீங்கள் சொல்ல, நல்ல வேலை அவன் காலில் படலை, நான் போகும்போது எந்திரிச்சு கண்ணை மூடிட்டே வந்துட்டுருக்குறான். என்ன பிள்ளைய பற்றி வச்சுருக்கியோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே, இன்னும் 2 பேர் மழையில் நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்துறா. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க, சீக்கிரம் வாங்க போகலாம், என்னால் மழையில் நனைய முடியாது, நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சிமாவை தூக்கிக்க. சிம்சிமோ, அத்தை டேடி இங்கே இருக்காரு, அப்போ மம்மி டாடி சண்டை சரியாக போச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உன்னோட மம்மிக்கும் டாடிக்கும் சண்டை சரியாக போச்சு, அவங்க இனிமேல் சண்டையே போட மாட்டாங்க. நீ ஹாப்பியாக உன் டேடி கூட இருக்கலாம், ஓகேவா, அழக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்கிறா. அழக மாட்டேன், அத்தையும் என் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். க்யூட்டாக கேட்குறான். அத்தை தானே, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன்டா, அத்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் கிடைக்கல, கிடைச்சா அத்தை வந்துடுவேன் ஓகேவா, ஆனால் அடிக்கடி நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஒன்று வர வச்சுருப்பா. அந்த கேபில் முன்னாடி ஏறி உட்காந்துக்க, நீங்கள் 2 பேரும் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன ஃபீலிங்கில் 2 பேரும் ஒருத்தர் கையை விடக்கூடல, அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது சாராவும் இதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பரவாயில்ல எப்படியோ ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாரா பேசுனதை கேட்டிருப்பாங்க. எதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய லைஃப்பை யோசிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஃபைனலாக அவள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்க போகிறா. ஸோ இனிமேல் தான் நான் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேடிக்கணும், எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வேணா உங்கள் லைஃப் பார்ட்னராக வரவான்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்க, ஹலோ நான் ஐடி ஸ்டாஃபுங்க, நீங்கள் ஜஸ்ட் டிரைவரு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, டிரைவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவ சொல்ல, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சாரா கேட்குறா. நான் டிரைவர்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு யார், வண்டி ஓட்டினா டிரைவர் தானே, கேப் ஓட்டினா டிரைவர் தானே அப்படின்னு சாரா சொல்லுவாளா. இந்த வண்டி கேபுன்னு நினச்சிட்டிங்களா,
இது என்னோட காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் காராக இருந்தால் உங்கள் காருக்கே நீங்கள் டிரைவராக இருக்கக்கூடாதா? நீங்கள் கேப் டிரைவர் தானே, மொத்தத்தில் இந்த வேலை தானே செய்கிறீங்க. நான் ஐடி ஸ்டாஃப் தெரியுமா, எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிறா. அப்போது அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஹலோ, நீங்கள் என்கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் வந்தீங்க, நான் உங்ககிட்ட காசு கூட கேட்கல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. சின்ன தூக்கிட்டு ஓடி வந்திருப்பா. ஒரு ஆட்டோ கேப் எதுவுமே நின்றுருக்காது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கேபு நினச்சி லிஃப்ட் கேட்டிருப்பா. ஸ்டாப் பண்ண சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா நிறுத்தியிருப்பாரு. ஸோ அப்படியே ஏற்றிட்டு வந்திருப்பாரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ சாரா பார்த்தீங்கன்னா திருத்துன்னு முழிச்சிட்டே உட்காந்துருப்பா. அப்போது அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடி மாதிரி போட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருப்பாரு. இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து வண்டியை நிறுத்த நீங்கள் 2 பேரும் இறங்கிறீங்க. அப்போது சாரா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கொடுக்க, உள்ளே வா அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க. இல்லடி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும், இந்த நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுவானா. அவனை அப்படியே ஜேகே கையில் கொடுக்க ஜேகேவும் பாய் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் அவளுக்கு பாய் சொல்லி அனுப்பி வச்சிடுறீங்க. அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போயிட்டு கார் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் சாரா இறங்கி போக, அப்போ டக்குன்னு அவள் கையை அந்த டிரைவர் பிடிச்சி இழுக்கிறாரு. பொத்துன்னு திரும்ப அதே சீட்டில் உட்காந்துட்டு, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஓ அப்போது நான் கேட்டதுக்கு பதில் அப்படின்னு சொல்ல, என்ன பதில் அப்படின்னு சாரா கேட்பாளா. உன்னோட லைஃப் பார்ட்னராக நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ, உன் மூஞ்சி கூட பார்க்காம நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு இவ கேட்க, ஓ இதாவும் பிரச்சனையா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இந்த ஹூடி நான் எடுத்துருப்பலன்னு சொல்லிட்டு அந்த ஹூடி அப்படியே ஃபுல்லாக கழட்டிட்டு மாஸ்க்கு கழட்டுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோபி தான் அப்படியே ஒரு கண்ணடிக்க சாரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோபி பார்த்துட்ருக்கா. இப்போது இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே ஒரு மாதிரி பிக்கப் ஆகிடும். அண்ட் இப்போ கரண்ட் சீனுக்கு வந்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் தான் அந்த உடஞ்சி போன கண்ணாடி பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நல்ல நல்லதுமா கண்ணாடி பாட்டில் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடு, பிடிச்சா எல்லா பிரச்சனையும் விட்டு போயிடும்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கொண்டே படுக்க வைக்கிறாரு. அப்போ நீங்களும் இரு நீ நடக்காத, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற அந்த மாப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் எடுத்து ஒரு துணியில் போட்டு கொட்டி திரும்ப அதை 4-5 துணியில் சுற்றி அதுக்கப்புறமா திரும்ப அதை ஒரு பேப்பரில் போட்டு கவரில் போட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 லேயர் பண்ணிடுறாரு. எதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த தூளை போயிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அப்படியே எடுத்து குப்பையில் போட வேண்டியதானே நீங்கள் கேட்க. இப்படியே குப்பையில் போட்டால் குப்பை அழுறவங்க கையில் க்ளவுஸும் போடுறதில்ல, அதுவும் இல்லாமல் நாய் பூனைன்னு சொல்லிட்டு எல்லாமே போய் குப்பையை கலைக்குது, எல்லாமே அதோட வாயு கைன்னு சொல்லிட்டு கிழிச்சிரும். ஸோ அதனால தான் மனுஷங்களாவது போயிட்டு மருந்து போட்டுப்பாங்க, வாயிலா ஜீவன்லாம் என்ன பண்ணும். அதுவும் இந்த ஸ்ட்ரீட் கேட்டு ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காயம் வச்சுனா அதுங்களுக்கு அது சீக்கிரம் குணமும் ஆகாது. அதனால தான் இனிமேல் இந்த மாதிரி கண்ணாடி பிளேடெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி போடு, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே, எப்படின்னா உன்னை போய் அவ்வளோ தப்பாக நினச்சேன் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, நல்லதுக்கு காலம் இல்லையே, நானும் பண்ணது தப்பு தான், பட் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் சாரி சொல்ல வேணாம், நான் தான் வாழ்க்கை முழுசாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க. இந்த மன்னிப்பும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா. இல்லை, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறேன்னா வாழ்க்கை முழுசாக கேட்டுகிட்டே இரு, நான் உன்னை தினம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சாவரம், நான் வேணா உன்னை மன்னிக்கிட்டா அப்படிம்பாரா. சரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படியே உங்கள் கண்ணத்துக்கிட்ட வராரு. ஹலோ என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, அதான் மன்னிக்கிட்டான்னு சொன்னல, நீ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டால் நான் இந்த மாதிரி தான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ண. நீங்கள் அப்படியே சிரிப்பீங்க. அப்போது இப்போ எப்படி போதுமா, இந்த மன்னிப்பு போதுமா அப்படிங்கிறாரு. போதாது அப்படிங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்ககிட்ட வர, போதும் டியர், கண்ணை மூலிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டே, ஸோ ஹாப்பி எண்டிங் தான். சிம் ரூம்கள் தூங்கிட்டு இருக்கா, வெளியே இங்கே இந்த மாதிரி ரொமான்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாராக்கு ஹோபிக்கு பிக்கப் ஆகிருக்கும். ஓகே, ஹாப்பி எண்டிங்கா இந்த ஒன் ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெக்கார்டிங் பண்ண முடியல, அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டாங்களா. அப்புறம் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் கூடயே இருந்தாங்க வீட்லேயே, அம்மாவுக்கு லீவு. ஸோ எங்கள் கூட வீட்லேயே இருக்கவும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். லேட்டாக போடுறதுக்கு ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே, பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?